அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவன் மிக பெரியவன், மனிதன் மிக சாதாரணமானவன். விளையாடுற பிள்ளைய விளையாடட்டும், பேசுகிறவங்க பேசட்டும், முடிஞ்சா என்னன்னு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போவோங்கிறதுக்கான மேடை இது இல்லை. அல்லாவுக்காக மட்டுமே ஒன்று கூடியிருக்கிறோம். கல்யாணம், காதுகுத்து, வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதுபோல் இது கிடையாது. இந்த மேடைக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு. இதை யார் சொல்லித்தரணும்னா வீட்டில் தாய் சொல்லித்தரணும், தகப்பன் கூப்பிட்டு சொல்லித்தரணும். பள்ளிவாசலுக்கு போகும்போது அங்கே விளையாடக்கூடாது. குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல. பள்ளிவாசலுக்கு ஒரு கூட்டத்துக்கு போய் அல்லாஹ்வை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அங்கே நம்ம பேசக்கூடாது. பெரியவங்களுக்கே பல இடத்துல தெரியறதில்ல, குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, குற்றாலத்திலேருந்து வர்றேன். அக்கடைசிக்கும் இக்கடைசிக்குமான ஒரு பயணம் மாதிரி, நீண்ட பயணம். அங்கேருந்து பல நிகழ்வுகளை முடிச்சுட்டு வர்றோம். என்னோட தொண்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 15 நாட்களாக மிக கடினமான போராட்டம். தொண்டையிலேருந்து சத்தமே வரல. அழுது துவா செஞ்சு, இறைவன் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை நிச்சயமாக நான் பகிரணும், உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரைக்கும்னு கேட்டு, நிறைய மன்னிப்பு கேட்டு, அப்படியெல்லாம் அந்த தொண்டையை கொஞ்சம் திறந்து வந்திருக்கிறேன். எனவே தயவு செய்து கருணை கொண்டு இந்த அரங்கத்தை நீங்கள் அமைதியாக்கி வைங்க. இறைவன் மலக்குகளை கொண்டு இந்த கூட்டத்தை அமைதியாக்கி ஒருங்கிணைப்பானாக. எந்த பிள்ளை விளையாண்டாலும் பேசினாலும் தாய் தகப்பனும் கோஆர்டினேட்டர்ஸும் தான் பொறுப்பு. நான் இந்த கூட்டத்துக்காக நான் சொல்லலைங்க. ஒரு சமூக ஒழுக்கம், சோசியல் டிசிப்ளின்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இறைவன் மிக பெரியவன். ஒரு பைத்துல் மாலோட நிகழ்ச்சி, பொதுவாக பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறது தான் அதிகமான நிகழ்ச்சியாக இருக்கும். ஒரு பைத்துல் மாலோட நிகழ்வு ஒருங்கிணைப்பு, ஆண்டறிக்கை படித்து இவ்வளோ அற்புதமாக இவ்வளோ நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்கன்ற விஷயங்கள் அதில் எடுத்தோடனே அவங்க சொன்னது, வட்டி என்ற கொடுமையில் இருந்து 173 பேரை பயனாளிகளாக்கியிருக்கோம், அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். மிகப்பெரிய பணி. நான் 3 வேளை சாப்பிட்றேன், யாரோ ஒருத்தர் 3 வேளை சாப்பிட முடியாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யலாம்? நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? குழம்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றாவது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுங்க, குழம்பு இல்லாதவங்களுக்கு. இவ்வளோ அழகாக உலகம் முழுசும் எந்த புத்தகங்களை படித்தாலும், எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததில், நான் சின்ன வயசுலேருந்து புக்ஸ் படிக்கிறேன், கிட்டத்தட்ட 2000 புத்தகங்கள் கொண்ட சொந்த நூலகம் என்கிட்ட இருக்குது. உலகத்தினுடைய எல்லா புரட்சியாளர்களுடைய வரலாற்றையும் நம்ம படிக்கிறோம். இப்படி ஒரு விஷயத்தை நான் எங்கேயும் படிக்கலை, யார் சொல்லியும் கேட்கல. எனக்கு இஸ்லாம் சொல்லி தந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தால் குழம்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றியாவது அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும், பரவாயில்ல. பண தேவையில் ஒருத்தவங்க வட்டிக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? இறைவன் செல்வத்தை கொடுக்க பெற்றவர்கள் அழகிய கடன் கொடுத்தா அவங்க வட்டிக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. எதுக்காக வட்டிக்கு போகிறாங்க? பிள்ளைய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்,
கணவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சீரியஸாக இருக்காரு, மருத்துவம் பார்க்கணும், வீடு கட்டுற செலவு, ஒன்று படிப்புக்காக இருக்கும், இல்லை ஆரோக்கியத்துக்காக இருக்கும், இல்லை உறைவிடத்துக்காக இருக்கும். உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், இதுக்கு தவிர்த்து யாரும் கடனுக்கு பெருசாக வட்டிக்கு போகிறதில்ல. இந்த நாளுக்குள்ளே ஏதாவது ஒன்று எமர்ஜென்சி அடங்கிடும். இது நாளுக்குள்ளே அடங்கினா பரவாயில்ல. இன்னொரு மிக மோசமான ஒரு விஷயம் இருக்கு. ஏழைகளுடைய திருமணத்துக்கு உதவி செஞ்சோம்னு பைத்துல் மாலில் ஒரு லிஸ்ட் படிச்சாங்க பார்த்தீங்களா? ஏழைகளுடைய திருமணத்துக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். தொண்டை இருக்க நிலைமையில நான் மட்டும் பேசுகிறத விட நீங்களும் பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏழைகளுடைய திருமணம் நடக்குது, அந்த திருமணத்துக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணுமா? சொல்லுங்களேன், உதவி செய்யணுமா? என்ன செய்யணும் கேட்டு சொல்லுங்க. அவங்க என்னமோ சொல்றாங்களம்மா, அதை அப்படியே முன்னாடி கடத்தி விடுங்க. அடுத்த ஆள் என்ன கொடுக்கணும்? நம்மளால என்ன முடியும்? தங்க நகை, பணம் யாருக்கு கொடுக்கணும்? பொண்ணுக்கா மாப்பிள்ளைக்கா? பொண்ணுக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான கருணை உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் நாட்டில் நல்லது நடக்குது. பொண்ணுக்கு கொடுக்கணுமா? ஏம்மா பொண்ணுக்கு கொடுக்கணும்? ஏன் பொண்ணுக்கு கொடுக்கணும்? நகையோ, புடவையோ, ட்ரெஸ்ஸோ, சீர்வரிசை, பாத்திரம், பண்டம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், தட்டு, டம்ளர், ஸ்பூன், நம்மளால் முடிஞ்சதை கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க. எதுக்கு கொடுக்கணும்? மாப்பிள்ளையும் பொண்ணையும் கட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், அவங்க அடுத்த வாரிசுகளை உருவாக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் தங்கம், சீர்வரிசைகள், தட்டு, டம்ளர், ஸ்பூனு, தோடு, நெக்லஸ், செயின், இது எதுக்குன்னு நான் கேட்குறேன். எதுக்கு கொடுக்கணும்? அது கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கொடுக்காதீங்க, கல்யாணமே பண்ண தேவையில்லை. கல்யாணம் பண்ணவங்களாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறீங்களா? அடாடாடா, இன்னொரு 50 வருஷம் கொடுத்தா அல்லாட்ட போய், அல்லா எனக்கு பத்தாது, இன்னும் ஒரு 100 வருஷம் கொடுங்க, இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வந்துடுறேன் கேட்குறாள் யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாராவது இருந்தால் சந்தோஷம். எங்களோட வாழ்த்துக்கள். ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்ல. கடந்து போய்கிட்டு இருக்கு, வெளியே சொல்கிற மாதிரியா இருக்குது அப்படின்ற மனநிலை பெரும்பாலான மனநிலையாக இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் மைண்ட் ரீடிங்னு சொல்கிற உளவியல் ரிப்போர்ட் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னத்துக்கு அவ்வளோ அவசரமாக நகை போட்டு சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு கேட்குது, அதுவும் பொண்ணுக்கு. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உயிருக்கும் மேலாக நேசிக்கணுமா? அவங்களோட காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, இஸ்லாம் குரான் இறங்குறதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளை உயிரோட புதைச்சாங்க, செலவுன்னு நினைச்சாங்க, வெறுத்தாங்க. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பாசத்தின் பெயரால் கேட்கிறோம், யா அல்லாஹ், எங்கள் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக, அதற்கான கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. ஆமீன். அப்படி பெண் குழந்தைகளை செலவு, பல்வேறு காரணங்கள், மூட நம்பிக்கைகள் உயிரோட மணலை தோண்டி உள்ள தள்ளி கொண்டுட்டாங்க, உயிரோட புதைச்சாங்க. எதற்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள்னு அல்லாஹ் மறுமையில் நேருக்கு நேராக அந்த குழந்தைகளை விசாரிப்பானா. குற்றவாளிகளுக்கு தண்டனை மிக கடினமாக இருக்குன்றதுக்கான வார்த்தைகளை அல்லாஹ் குரானில் சொல்கிறான். நேருக்கு நேராக குழந்தைகளை நான் கேட்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ரசூல்லா
இதையெல்லாம் கேட்டு தாடி நனைய நனைய அழுதாங்களாம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அழுகிறோம், கண்ணில் கண்ணி தண்ணி, கன்னத்தை தாண்டி வரணும். அவர் பெரிய தாடி வச்சிருப்பாரு, தாடி நனைஞ்சிருச்சு, கீழே வரைக்கும் இறங்கி வர்ற அளவுக்கு தொடர்ந்து கண்ணீர் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கணும். தாடி நனைஞ்சிருச்சு. நனைய நனைய அழுதார்கள்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் காஞ்சிருச்சு, திருப்ப அழுகிறாங்க, திருப்ப நனையுது. கொஞ்சம் காஞ்சிருச்சு, திருப்ப அழுகிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளோ நேரம் அழுதாங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்களுக்கான கொடுமைகளை நினச்சி இந்த மக்கனா நினைகிற அளவுக்கு நம்ம அழுதுருப்போமா? நம்ம பெண்கள் தான். பெண்களுக்கு இங்கே நடக்கிற கொடுமைகளை நினச்சி நம்ம அழுதுருக்குறோமா? எனக்கு டீ வேண்டாம். என்னைக்காவது நம்ம அழுதுருக்கோமா? இல்லை இல்லை. தாடி நனைய நனைய அழுது கொண்டிருந்தாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம டீ குடிக்கிறோம், குடிச்சிருங்க, டீ வீணாக போயிடும். அதுக்கு அந்த பாவத்துக்கு நான் ஆளாகக்கூடாது. கொடுத்துட்டாங்க, குடிச்சிருங்க. என்ன நடக்கும்னா, மேடையில் நான் ரொம்ப சோகமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன், அப்போ தான் டீ சமோசா சீரியஸாக கொடுத்துட்ருப்பாங்க. நான் சொல்லிடுறது முதவே, நான் பேசும்போது தயவுசெய்து எதுவும் கொடுக்காதீங்க, நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிற நபர் தான், அதுக்கும் செட் ஆகாது, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாதுன்னு சொல்லிடுறது. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ்ஸிங். கால் ஃபுல்லாக வீங்கிருச்சு, என் செருப்புக்குள்ளே கால் போக மாட்டேங்குது. பெட்ரோல் பங்க்கில் இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்குறோம், செருப்புக்குள்ளே கால் போக மாட்டேது. நான் லூஸாக தான் செப்பல் போடுவேன், கால் வீங்கிருக்கு. என்ன செய்கிறது? தொடர் பயணங்கள், கடுமையான உடல்நல பாதிப்பு இருந்தாலும் கூட வெல்கம் ரமலான்னு ரமலானே வரவேற்கிற பாக்கியம் இருக்கும்போதே அடைஞ்சுக்கணுமே. அடுத்த வருஷம் இருப்பனான்னு தெரியாது, பார்த்தீங்களா? சொல்ல முடியுமா? அடுத்த ஆண்டு ரமலானில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்னு. நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது, அடுத்த நொடி என்னன்னு உறுதி கிடையாது, போயிடுவோம். அந்த சிக்கல்களுக்கு நடுவில் சில குழப்பங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். கோல்டாக இருக்கனால கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிடணுங்கிற மாதிரி நிலமை. அதையும் நாங்கள் ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ண முடியல இன்றைக்கி. சரி, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் உங்களை சந்திக்கிறதுக்காக. எதுக்காக இதை சொல்கிறேன்? டீயை குடிச்சிருங்க, நல்லா இருப்பீங்க. சுடுது. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இந்த மக்கனா நனைய நனைய கூட அழுதுருக்கமான்னு எனக்கு தெரியல. ரசூல்லா தாடி நனைய நனைய அழுதார்கள், பெண் குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக. அப்படி நினைக்கும் போது தான் ஒரு சட்டம் வருது, கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்ட்டிருந்து கேட்டு வாங்கி இந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றணுமே, பெண்களை காப்பாற்றணுமே, என்ன செய்யறது? மஹர் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மஹர்னா என்ன? இஸ்லாமிய திருமணம் மஹர்படி தான் நடக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 5 பவுன் 5 பவுன் நாத்தனார் கொடுக்கணுமா? ஆத்தாடி, இது எந்த ஒரு கதைன்னு தெரியலையே. நாத்தனார் பவுன் 5 பவுனா? 2 பவுன் அவங்க மகர் போடுவாங்க. இது என்ன கணக்கு? 2 பவுன் மகர்? அம்மாடி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா திருவாரூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர், எனக்கு ஊர் பேர் மறந்துருச்சு, கட்டிலில் மிதிக்கிற பொண்ணு அப்படின்னு பவுன் போடணுமா? ஏன்னா யார் கணக்கு? 2 பவுன் 10 பவுன்ல யார் கணக்கு சொன்னது உங்களுக்கு? ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்களா? 2 பவுன் 10 பவுன் 8 பவுன் 50 பவுன் எங்கேயா கணக்கு இருக்கா? கணக்கெல்லாம் கிடையாது. மகர்னா என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்கிறேன், எங்களுக்கு இஸ்லாம் கிடச்சி 4 வருஷம் தான் ஆகுது. நரகத்திலிருந்து இறைவன் சொர்க்கத்துக்கு எடுத்தான், பூமியில் இருக்கும்போதே. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு எடுத்தான், இந்த உலகத்தில் வாழும்போதே. இஸ்லாம் கிடைச்சதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் தனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். எனக்கு ஒரு தோடு, ஒரு செயின், ஒரு மோதிரம், மொத்தம் 5 பவுனில் எனக்கு போடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். இல்லை, நான் படித்து வேலைக்கு போய்
என் கடைசி வரைக்கும் என் தாய் தகப்பன் நான் பார்த்துக்கணும், பொருளாதார சுதந்திரம் வேணும், கேட்கணும். தனக்கு என்ன வேணுங்கிற பொருளாதாரத்தை அந்த மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஒரு பெண் கேட்கணும். ஆஷா கொஞ்சம் போங்க, கொஞ்சம் அமைதியாக்கு. என்ன வேணுங்கிறத ஒரு பெண் கேட்கணும். அது மாப்பிள்ளை கொடுத்தாருன்னா சரி, கொடுக்க முடியல, என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், சரிங்க நான் பொருந்திக்கிறேன், சந்தோஷம். இதுக்கு பேர் தான் மகர். 2 பவுன் கொடுக்கறது, சில பேர் 10 பவுன் கூட கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கணக்கு கிடையாது இஸ்லாத்தில். அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பொண்ணுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளைக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது. ரசூல்லா காலத்தில் ஒரு சகாபிய பெண்மணி இருந்தாங்களாம். கல்யாணம் முடியணும், நிக்கா, மாப்பிள்ளைகிட்ட என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஒரு தகர மோதிரமாவது இருக்கா? அதுவும் இல்லை. என்ன இருக்குது? உள்ளத்தில் இத்தனை ஆயத்து குரான் இருக்குது. அப்போ இந்த குரானை வச்சு கொண்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு. மகர் எப்படி? மகர் பொண்ணு சம்மதிச்சாங்க. இந்த குரானை நான் ஏற்றுக்கொண்டு மகராக வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன், எதையாவது ஒன்று கொடுக்கணும் மாப்பிள்ளை. இப்போ சொல்லுங்க, பொண்ணுக்கு எதுக்கு சீர்படணும்? பொண்ணுக்கு எதுக்கு நகை போட்டு கட்டணும்? பொண்ணுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி வாங்கி தரணும்? பொண்ணுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு நகை போடணும்? மாப்பிள்ளை வசதி இல்லை, குரானாயத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு கட்டலாம்ல. என்னங்க பேசுறீங்க? இது சகாபாக்கள் காலத்தில் நடந்துச்சா இல்லையா? நம்ம மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? அப்போ மகர்படி இஸ்லாமிய திருமணங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது ரசூல்லா நமக்கு சொல்லிட்டு போன கட்டளை. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்கன்றது இல்லை, இட்ஸ் ஆர்டர். கேட்டுத்தான் ஆகணும், கேட்காட்டி சொர்க்கம் கிடையாது, கேட்டா சொர்க்கம். ஏன்? உயிரினும் மேலாக ரசூல்லாவை நேசிக்கணும். அப்பதான் ஈமான்ல முழுமை அடைய முடியும், அவங்களோட சொர்க்கத்துக்கான பரிந்துரை கிடைக்கும்ங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க நடந்த திருமணங்கள், உங்களுக்கு நடந்த திருமணங்கள் எத்தனை பேருக்கு மகர்படி நடந்துச்சு? நான் கேட்டேன், எங்க மாப்பிள்ளை அதை கொடுத்தார். யாராவது இருக்கீங்களா? யாராவது கேட்டீங்களா? என்ன வேணும் கேட்டீங்களா? சரி, இது என்ன கதை? நாத்தனாருக்கு 5 பவுன் போடுற கதை என்ன கதை? தாய்களே, என்ன கதை? எந்த ஊர் கதை? எந்த இஸ்லாம்? இந்த ஊர் இஸ்லாமா? சரி, பாவம் நாத்தனார் கஷ்டப்பட்ட நாத்தனாரா இருப்பாங்க போல, இதன் பொருட்டு உங்களுக்கு கொடுத்து அவங்கள கொஞ்சம் பாதுகாப்போம்னு நினைச்சிருக்கலாம், தெரியல எனக்கு. இது எந்த ஊர் நாத்தனார் 5 பவுன்? நாத்தனார்னா வீட்டுக்காரரோட தங்கச்சியா? கதையே கேளுங்களேன். இல்லாட்டி மாமியாருக்கு போடணுமா? சொல்றாங்களா? மாமியாருக்கு போடணும். 4 போடு போட்டா சரியா வரும். ஏன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் ஊர் தாண்டி கடல் தாண்டி எப்படி இப்படி மாறிச்சு. நான் இஸ்லாத்துக்கு வந்த கதையை கேளுங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், பிடி டீச்சர். ஸ்கூலில் வந்து உடற்கல்வி இயக்குனர், உடற்கல்வி ஆசிரியர் பார்த்துருக்கீங்களா? கிரவுண்டில் விளையாட சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து நெசவு ஆசிரியர். இந்த துணி, சேலை, பட்டுச்சேலையெல்லாம் தறியில் நெசவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த நெசவு ஆசிரியர். ரொம்ப கஷ்டம். எங்களோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சாதி மறுப்பு திருமணம், உயர்ந்த சாதியும் தாழ்ந்த சாதியும்னு. மனுஷனும் கட்டும்போது எங்கேருந்து உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணால் பிறக்கிற பிள்ளை ரொம்ப அறிவாக இருக்கும்னு அப்போ சொன்னாங்களாம். தெரியல, நாங்கள்லாம் எந்த அளவுக்கு அறிவாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பேசிக்கிட்டாங்களாம். அப்படியான சூழ்நிலையில் ஒரு டம்ளர் கூட இல்லாமல், எந்த சொந்த பந்தங்களும் இல்லாமல் நாங்கள் தனியாக தான் வளர்ந்தோம். ரொம்ப கஷ்டம். ரேஷன் அரிசி சாப்பாடு தான். எங்கள் அம்மா சொல்கிறது எனக்கு சில கஷ்டங்கள் ஞாபகம் இருக்கும், சிலது எனக்கு தெரியாது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ சொல்லி இந்த 10 பிள்ளைகளை அடக்க முடியல பார்த்தீங்களா? இப்படித்தான் இருக்கு உலகம். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வெளிச்சத்துக்காக போராடுறோம். இறைச்சல் நல்லது சொல்லிக்கிட்டு இருப்போம், இங்கே சின்ன பிள்ளைகளோட இறைச்சல்,
வெளியில் சமூகத்தினுடைய சீர்கேடுன்னு ஒன்று இருக்குது, அதோட இறைச்சல். நான் தான் பெரியவன், எனக்கு நீ சொல்கிறியோ அப்படிங்கிற இறைச்சல், அதெல்லாம் தாண்டி தான் இந்த சீர்திருத்த பணியை செய்யணும். ரசூல்லா அப்படி தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு இல்லாத சோதனையா? அல்லாஹ் லேசாக்குவான். அந்த இறைச்சல்களை கடந்து நம்ம பணிகளை லேசாக்கி தருவான். அப்போ இந்த திருமணங்கள் எப்படி நடக்குதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு 35 பவுன் சேர்த்தாங்க எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் 9th படிக்கிற வரைக்கும் கடன் இருந்துச்சு, வீடு கட்டின கடன் இருந்துச்சு. அப்படியே சம்பளத்தை வாங்கி எங்கள் அப்பா அப்படியே வட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். பாவமாக இருக்கும். மாத செலவுக்கு சாப்பாட்டு செலவு கூட காசு இருக்காது, அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். 35 பவுன். இந்த 35 பவுனும் எனக்கு பயன்படவே இல்லை. அப்படியே அதை விற்றுட்டு வீடு கட்டணும். அது பிறகு அந்த வீட்லேயும் நான் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் இஸ்லாத்துக்கு பிறகு வந்து வெளியே வந்துட்டேன். அந்த நகை எனக்கும் பயன்படலை, என் பிள்ளைக்கும் பயன்படலை. எதுக்காக என்ற தாயும் தகப்பனும் சாப்பிடாம கொள்ளாமல் வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு நல்ல சேலை வாங்கலை எங்கள் அம்மா, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலை, வேணுங்கிற ஜாமானை வாங்கி போட்டு நல்லா சமைக்கலை, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீச்சராக இருந்தும் கூட, ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தும் கூட அந்த 35 பவுன் சேர்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது எனக்கு பயன்படலையே, நிம்மதிக்கு பயன்படலையே, என்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு பயன்படலையே, ஒரு நல்ல கணவனை எனக்கு தேடி கொடுக்கலையே, எதுக்குமே பயன்படலை. அப்போதான் நான் நினச்சேன், இந்த நகை போடுறதுங்கிறதுக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ல, என்னதான் செய்கிறது. அப்போ நான் படிக்கிறேன் சிஏஏ போராட்டங்களுக்கு, ஷாஹின்பாக்களுக்கு ஒவ்வொரு ஊராக நான் சென்று பேசும்போது எனக்கு சில புக்கு கொடுத்தாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும். அதில் ஒரு புக்கு நான் படிக்கும்போது தான் மஹர் அப்படிங்கிற சட்டத்தை பற்றி படிக்கிறேன். கண்ணில் கண்ணீர் தண்ணி வழியுது. எப்பேற்பட்ட சட்டம் இது! மட்டும் மாப்பிள்ளை தான் கொடுத்து கட்டணும், பொண்ணு எதையும் கொடுக்க தேவையில்லை, இதுதான் சட்டம். எவ்வளோ பெரிய சட்டம் இது! மட்டும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த பெண்ணுக்கும் நகை தேவைப்படாதுல்ல. எந்த தாய் தகப்பனு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஐயோ பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை இருக்கே எப்படி கட்டி கொடுக்கறது அப்படின்னு கஷ்டப்பட தேவையில்லைல்ல. இந்த மாதிரி பைத்துல் மால்கள் ஏழைகளின் திருமணத்துக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கொடுக்க தேவையில்லைல்ல. மஹர் இதை படிச்சுட்டு தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றோம். அழுது உள்ள வந்து பார்த்தா எந்த ஊர்லேயும் மஹர் படி திருமணம் நடக்கலை. வேறு சமூகங்களில் வேறு பேரில் நடக்குது, உள்ள வந்து இந்த சமூகத்தை பார்க்கும்போது வேற மாதிரி நடக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் நகை சேர்க்கணும், எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் சீர் செய்யணும், இது இங்கே இருக்கு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. படித்தது ஒன்று, நல்ல வேளை நான் ரசூல்லாவோட தியாக வாழ்க்கையை படித்து இஸ்லாத்துக்கு வந்தேன். யாராவது ஒரு 4 மனுஷங்களை பார்த்து வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்பயோ வெளியே போயிருக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தான். ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். எந்த மஹர் அப்படிங்கிற சட்டங்கள், நம்ம படித்த ரசூலாவோட தியாக வாழ்க்கை எந்த கண்ணில் கண்ணீரை வரவழைச்சு எந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திச்சோ, இருட்டில் இருந்த எந்த உள்ளத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சோ, உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் அதை ஊர் ஊரா போய் பேசுறதுன்னு பரப்புரை செய்யறதுன்னு நான் வைராக்கியம் எடுத்தேன். மதினால போய் அந்த பச்சை கூபாவுக்கு அடியில் நிற்கும் போது ரசூலா எங்கே காட்டுங்க அப்படின்னா அந்த பச்சை கலரில் இருந்த அந்த கேட்டை தான் காட்டினாங்க. இந்த உலகத்தில் இப்போ அந்த கேட்டை தான் நம்மளால் பார்க்க முடியும். அங்கே தான் ரசூலாவை அடக்கியிருக்காங்க. ரசூலா பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்க்க முடியல. அந்த பச்சை கேட்டை தான் பார்க்க முடியுது. அங்கே நின்று நான் பேசுகிறேன் அல்லாட்ட, யா அல்லாஹ், எனக்கு இன்னொரு வாழ்க்கையை தந்த என்னோட நபியை என்னால் பார்க்க முடியல, என் தலைவரை என்னால் பார்க்க முடியல, நான் பேசுகிறத உங்களுக்கு கேட்காது, நீ எடுத்து காட்ட முடியும். ஹுதைபியா உடன்படிக்கைன்னு ஒன்று வருது. மக்கா நகரத்துக்கு மதினாலேருந்து எல்லாரும் உம்ராக்கு போகிறாங்க, தடுக்கப்பட்டாங்க, உள்ளே விடமாட்டோம்ட்டாங்க, திரும்ப வர்றாங்க உம்ரா செய்யாமலேயே. அப்போ அங்கே ஒரு உடன்படிக்கை நடைபெறுது. அந்த உடன்படிக்கையின் பொருட்டு ரசூல்லா கூட இருந்தவங்க குழந்தைங்க கூட ரசூல்லாவோட கையில் கை வச்சு சத்தியம் பண்ணாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க, எங்கள் உயிர் இருக்கும் வரை
உங்களோட பாதையில் நிற்போம், எங்கள் உயிரையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம்னு கையில் கை வச்சு சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்தாங்களாம். ஹுதைபியா உடன்படிக்கைன்னு பேர். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்துச்சாமே, அது மாதிரி இங்கிருந்து எங்களுடைய நபிக்கு நான் வாக்கு தருகிறேன், நான் உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டங்களை, அவங்க எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை, நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரையாக நான் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பேன். அதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த பரப்புரையை நான் நிறுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு தான் என்னோட பரப்புரை 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடங்கினேன். எப்படிங்க மருத்துவர் சொன்னாங்க பயணப்படாதீங்க, தொண்டை சரியில்லை, பேசாதீங்கன்னு, டாக்டர் சொல்றதை மீறி ஏன் செஞ்சீங்க? என் நபிக்கு நான் ஒரு வாக்கு தந்திருக்கிறேன். எனக்கெல்லாம் இஸ்லாம் கிடைக்கலன்னா ஒன்று நான் எப்போவோ செத்து இருக்கணும், இல்லைன்னா பைத்தியமாக இருக்கணும். என்னை சுற்றி துரோகங்களும் நம்பிக்கை துரோகங்களும் தான் இருந்துச்சு. பெண் விடுதலை இயக்கம், பெண் விடுதலை கட்சின்னு தொடங்கி பெண்களுக்காக வேலை செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது இருட்டு மட்டும்தான் என் சூழல். இறைவன் அதை உடச்சு நொறுக்கி என்னை வெளியெடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். அதுக்கு நான் வேலை செய்யணும்ல, கடமைப்பட்டிருக்கேன். என்னோட மிச்ச உயிர் ரசூலின் உம்மத்துக்களுக்காக, ரசுல்லாவினுடைய சட்டங்களுக்காக. சட்டங்கள் கொண்டு வந்தது எதுக்கு? மக்கள்லாம் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். குறிப்பாக பெண்கள். இப்போ என்ன செய்யலாம்? நாத்தனார் பவுன்லாம் ரொம்ப நியாயமுங்க. ஏன்னா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. கூலி வேலை செய்கிற ஒரு தகப்பனுடைய இடத்துலேருந்து பேசுகிறேன். நான் எங்கேருந்து 5 பவுன் போடுவேன்? நான் எங்கேருந்து பிள்ளைக்கு நான் பவுன் போடுவேன்? 1,32,000 ரூபா இன்னைக்கு ஒரு பவுன். நான் எங்கேருந்துங்க தயாரித்து போடுவேன்? எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, நான் எப்படிங்க கரை சேர்க்கிறது? ஒரு குண்டுமணி தங்கம் கூட தேவையில்லை, அதுதான் மகர். அந்த மகரை உடைக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருக்குன்னா, இங்கே வந்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன், தைரியமாக பெண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்க நகை சேர்க்காம இருங்க. என்னோட பிள்ளைக்கு நான் எதையும் சேர்க்கலை. என் பிள்ளையை நல்லா படிக்க வச்சு ஒழுக்கமாக வளர்த்து நற்குணங்களோட சிறப்பாக நான் வளர்க்குறேன். அல்லாஹ் எனக்கு என் பிள்ளைக்கு சிறந்த மாப்பிள்ளையை தருவான். நகை கேட்காத, செலவு செய்ய சொல்லாத, சீர்சனத்தை கேட்காத, தன்னிடம் இருப்பதை தன்னுடைய மனைவிக்கு பகிர்ந்து கொடுத்து கல்யாணம் பண்ணுற ஒரு மாப்பிள்ளை, சிறந்த தக்குவாதாரி, ஈமான்தாரி, சாலிகான பிள்ளைய என் பொண்ணுக்கு அல்லாஹ் தருவான். நம்பி நில்லுங்க, அல்லாஹ் தருவான். இங்கே என்ன நடக்குது? நம்ப மாட்டிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாமல் போயிடுச்சுன்னா, நகை இல்லை, சீர் இல்லை, யாரும் கட்ட மாட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு தேவை வந்தோடனே அவசரத்துக்கு நகையை கொண்டு போய் வட்டி கடையில் வைக்கிறாங்களே, அவசரத்துக்கு. அதுக்கு பேர் அவசரத்துக்கு. நீங்கள் கடையில் கொண்டு போய் வித்துட்டாலும் பணம் தான் தருவான், வட்டிக்கு வச்சாலும் அடகு வச்சாலும் பணம் தான் தருவான். ஏன் விற்காம அடகு வைக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். திருப்பி காசு கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பிள்ளை பதில் சொல்றா, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சா நகை வாங்க முடியாதா திருப்பி? அப்புறம் ஏன் அடகு வைக்கிறாங்க? யோசிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து திருப்பிக்க முடியும்னு சொல்றாப்புல. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த வளையல திருப்பி புதுசா வாங்கக்கூடாதா? வித்துட்டு தங்க விலை ஏறிடுச்சு, அழகா சொல்றாளே, தங்க விலை ஏறிடுச்சு, வாங்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து திருப்ப முடியும்னு நம்பிக்கை இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வளையலை வாங்க முடியும் நம்பிக்கை இல்லை. பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்காக நான் வட்டிக்கு போகாம விற்கிறேன், அல்லாஹ் எனக்கு தருவான், அந்த நம்பிக்கை இல்லை. பார்த்தீங்களா? சரி, கொஞ்சம் கொஞ்சமா காசு கிடைக்காட்டி அல்லாஹ் தரவே இல்லை, என்ன செய்வீங்க? எப்படி திருப்புவீங்க? அல்லாஹ் தந்தா தானே காசு, தரல விட்டுட்டான், நீ வட்டிக்கு போனல உனக்கு தரமாட்டேன்னு விட்டுட்டான். அப்போ இங்கே தான் அல்லாஹ் டெஸ்ட் வைக்கிறான். நீட் அப்படிங்கிற ஒரு கொடுமையான தேர்வு,
1176 மார்க் வாங்கினா 1200க்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாத்துலேயும் அவுட் ஆஃப் 200 வாங்கியும் இந்த நீட்டில் பாஸ் பண்ண முடியாமல் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி செத்து போனான். அதுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நெருக்கடிகள்னால என்னோட அரசு ஆசிரியர் பணியை ரிசைன் பண்ணேன். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் எனக்கு. இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தமே, 1 லட்ச ரூபா எனக்கு சம்பளம் தருவீங்களா? தர முடியுமா? ஒவ்வொரு ஊர்லேயும் பாவம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து காருக்கு, வண்டிக்கும், பெட்ரோலுக்கும், டிரைவர் சம்பளத்துக்கும், என் கூட வர 2 சிஸ்டர்ஸ்க்கு சம்பளமும் எங்கள் செலவுக்குமே அதில் முக்கால்வாசி சரியாக போயிடுது. பரவாயில்ல, இன்னொரு பிள்ளை சாகக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் கல்வி இல்லைன்னு சாகக்கூடாதுங்கிறதுக்காக என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் தற்கொலை செய்யாதீங்கன்ற பரப்புரையை 2017 செஞ்சிட்ருக்கிறேன். இந்த கைகட்டி வாயில் வரல வைங்கன்றதை 2017 விட்டது. இப்போ திருப்பியும் என் கூட்டங்களில் ஆரம்பித்து நானே பேச வேண்டியதாக இருக்கு. எங்கே விட்டோம்? நாங்கள் எங்கே மேம் கேட்டோம்? நாத்தனார் போனில் விட்டனா? அடகு வைக்கிறது. வெரி குட். அப்போ அடகு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிடலான்னு நம்பிக்கை இருக்கிற நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கிக்கலான்னு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? அல்லாஹ் தந்தாதானுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு. நம்ம எல்லா கஷ்டமான நேரத்துலையும் அல்லாவை கைவிட்டுறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா அல்லாவை நம்ம தான் கைவிடுறோம். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? எனக்கு எதிராக யார் போர்வாளை கையில் எடுத்து என் கூட சண்டை போடணும்னு வர்றீங்களோ அவங்கெல்லாம் வட்டிக்கு உடன்படுங்க. வட்டி கொடுக்குறவன், வட்டி வாங்குறவன், கணக்கு எழுதுறவன், சாட்சி சொல்றவன் 4 பேரும் பாவத்தில் சமம். நான் கஷ்டத்துக்கு தான் வாங்கினேன்னு சொல்ல முடியாது, பாவத்தில் சமம்னு சொல்லியாச்சு. இஸ்லாம் தான் சொல்லி கொடுக்குது. 4 பேரும் பாவத்தில் சமம். நரகத்தில் ஒரு நெருப்பு ஆறு இருக்கு. இந்த நெருப்பு ஆறுல நட்ட நடுவில் 4 பேரும் எரிந்து கொண்டே இருப்பார்கள். கஷ்டப்பட்டு ஆற்றுல நீந்தி கரை சேருவாங்க, வந்து நடுவில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. கஷ்டத்துக்கு வாங்கினேன்னு சொல்ல முடியாது அல்லாஹ் கிட்ட. ஏன்? அல்லாஹ் தருவான்னு நம்பல. அப்படி யாரும் நரக ஆத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த பைத்துல் மால். இங்க இருக்க எல்லாரும் பைத்துல் மாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதுல நிதி போட்டிருக்கீங்களா? அட 1 ரூபா காசா இருக்கட்டுங்க, எல்லாரும் பைத்துல் மால்ல காசு கொடுத்து ஏழைகளை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வாங்க நீங்க இருக்க எல்லாரும் போட்டிருக்கோமா? இல்ல. ஏன்? யாரோ 10 பேர் செய்றாங்களாம். அப்ப யாரோ 10 பேர் செய்யறதுக்காக இல்ல, ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். இல்லைன்னா எப்படி கஷ்டப்படுற மக்களை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வர்றது? நான் ஏங்க செய்யணும்? நானே கஷ்டத்தில் இருக்கேன். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை என்ன தெரியுமா? நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம். முஸ்லீமா இருக்கிறதுனால மட்டும் சொர்க்கம் கிடைச்சிடாது. அல்லாஹ் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகம் தான் எல்லா நபிமார்களோட சமூகத்தை விட பெஸ்ட், ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னானா. ஏன் தெரியுமா? அல்லாவே சொல்றான் குர்ஆன்ல, ஏனென்றால் அவர்கள் நன்மையை விதைப்பார்கள் தீமையை தடுப்பார்கள். எல்லாருக்கும் கடமை இருக்கு. நம்மளால முடிஞ்சதை பைத்துல் மால்ல கொடுத்து ஒரு ஏழையை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வரணும், ஒரு ஏழையை வட்டிக்குள்ள போயிராம காப்பாற்றணும். ஏங்க கேட்டா கொடுக்க போறான் அல்லாஹ். யா அல்லாஹ் என்னை கருவியாக்கு, பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக வேலை செய்யறதுக்கு என்னை கருவியாக்குன்னு கேட்டா அல்லாஹ் ஆக்க போறான். இன்றைக்கு நாங்கள் தெரு தெருவா பிரச்சாரம் பண்றோம், ஊர் ஊரா பிரச்சாரம் பண்றோம், பல நாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்றோம். இதுவரைக்கும் 5 லட்சம் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்குறோம். இந்த 4 வருஷத்துல இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்றேன். பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக இதுவரைக்கும் 30 டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். பெண் பிள்ளைகள் பாதுகாப்போடு சம்பந்தம் உடைய முதல் விஷயம் டாய்லெட் தான்.
கிராமங்களில் வீட்டில் டாய்லெட் இல்லாமல் ஏரிக்காட்டுக்கு பிள்ளைகள் போகும்போது அங்கே தான் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்து பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 34 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எனவே டாய்லெட் கட்டி கொடுப்போங்கிற வேலையை கையில் எடுத்து ஏதோ எங்களால் முடிஞ்சதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேட்டா இறைவன் தரப்போறான், என் கையில் எதுவும் இல்லை. பாத்திமா நாயகம் அவங்க கழுத்தில் ஒரு தங்க சங்கிலி போட்டிருந்தாங்களாம், சொர்க்கத்துக்கு தலைவி. ரசுல்லா பார்த்துட்டு ரொம்ப கோச்சிட்டு போயிட்டாங்க. அதை உடனே கலத்தி ஒரு ஏழைக்கு தந்தவங்க தான். அது பிறகு அவங்க எந்த தங்க நகையும் எந்த விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அவர்கள் அணியலை. 28, 29 வயசுலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. நம்மளாம் எத்தனை பவுன் நகை வச்சிருக்கோம்? அம்மா வீட்டில் இருந்து எவ்வளோ பவுன் நகை போட்டாங்க. சொர்க்கத்து தலைவி எதுவும் வேணாம்னு போயிட்டாங்க. நம்மெல்லாம் சரி அல்லாஹ் தந்திருக்கிறான், அதில் ஒரு கால்வாசியைவாதி ஏழைகளுக்கு தருவோம்னு நினைக்கிறோமா? அம்மா வீட்டிலேருந்து போட சொல்லி இஸ்லாம் சொல்லலைங்க. கண்டிப்பாக நகை போடணும், இவ்வளோ பவுன் போடணும். நாத்தனாருக்கு 5 பவுன்லாம் இனிமேல் யாரும் போடாதீங்க. முடிஞ்சா நாத்தனார்ட்டேருந்து 5 பவுனை வாங்குங்க. சிரிக்கிறீங்க நீங்கெல்லாம், கொடுக்காட்டி விட்டுருங்க. நாங்கள் சின்ன வயசில் பட்டிமன்றம் பேசும்போது இந்த ஊருக்கு வரும்போது அதான் நினச்சிக்கிட்டு வந்தேன். நான் 20, 22 வயசுலலாம் இந்த ஊர்களுக்கு நான் பட்டிமன்றம் பேச வருவேன். ஆமாம், இந்த ஊருக்கு ஆவணம்னு எனக்கு சொல்ல தெரியல, இந்த பாதை மீமிசல் அங்கேருந்து வரணும். அருப்புக்கோட்டை, மதுரை, அருப்புக்கோட்டை தாண்டி புதுக்கோட்டை, இந்த ஏரியாக்கள் பக்கம் நாங்கள் நிறைய கிராமங்களுக்கு வந்திருக்கேன். நான் நெல் அறுப்பு எடுத்து அந்த வயக்காட்டில் நடுவில் மேடையை போட்டிருப்பாங்க, மக்கள் பாய்தலானியோடு வருவாங்க விடிய விடிய பட்டிமன்றம் கேட்குறதுக்கு. இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. நான் மட்டும் போய் அதில் 5 நிமிஷம் பேசுவேன். கடைசியில் காலையில் 3:15 பேசுவேன். நாட்டுப்பற்று, கார்கில் போர், கர்ம வீரர் காமராசர், அன்னை தெரசான்னு பேசுவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. காலையில் 3:15 அந்த மக்களுக்கு என்ன விளங்கும், ஆனாலும் நான் அதை தான் பேசுவேன். இப்படியெல்லாம் இந்த ஊரில் பயணப்பட்டது. கடையும் இருக்காது, வழியில் ஊரும் இருக்காது, பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். 12 மணி நேரம் 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருவோம். விடிய விடிய பட்டிமன்றம் நடக்கும். அந்த கூத்துக்களை எல்லாம் கடந்து இறைவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு டிராவல் பண்ணும்போது நான் நினச்சிக்கிட்டு வரேன், இதே பாதைகள் வழியாக 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லட்சியத்தோடு டிராவல் பண்ணோம், இன்னைக்கு என்ன லட்சியத்தோடு டிராவல் பண்ணுறோம். வாழ்க்கையை அல்லாஹ் புரட்டி போட்டான்ல, சுபஹான் அல்லாஹ். இறைவன் நாடினால் நடக்கும். அந்த ஹதீதை படிக்கிற போது ஒரு தங்க சங்கிலை கலத்தி கொடுத்துட்டாங்க ஏழைகளுக்கு. பிறகு அவங்க எதுவுமே விலையுறந்த அணியலன்னு படிக்கும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி. அப்போ நான் இஸ்லாத்துக்கு வரல, ரிசர்ச் பண்ணி புக்குகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு, ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஷஹாதா சொல்லலை. என் காதில் இருந்த தோட களத்த கை தன்னால் போச்சு, கழுத்தில் இருந்த செயின் தன்னால் கலண்டுச்சு, கையில் இருந்த பிரேஸ்லெட் தன்னால் கலண்டுச்சு, விரல்களில் இருந்த மோதிரம் தானாக கலண்டுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கொஞ்சம் தங்கம் இருந்துச்சு, அதையும் போட்டு இதை ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு நான் தந்துடுறேன்னு தந்துட்டு, இந்த 4 வருஷமும் எனக்கு குண்டுமணி தங்கமும் தேவைப்படலை, தங்கமணியம்னு ஆசைப்பட்டதும் இல்லை, அது சார்ந்த எந்த நினைப்பும் எனக்கு வரவும் இல்லை. எனக்கு சொந்த வீடு கிடையாது, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என்னோட வீடு, என்னோட காரு, எனக்கு இருந்த சொத்துக்கள், என் குடும்பம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இஸ்லாத்துக்கு முன்னாடியே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்னோட பேங்க் பேலன்ஸ் எப்பவும் 0 தான், வரும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாளைக்கு என்னன்ற அக்கறையோ கவலையோ எனக்கு இல்லை. அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு ஒரு கடமையை தந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு 4 பெண்களுக்காவது உதவி செய்யணும், இதுதான் என்னோட துவா. விதவைகளுக்கு ரமலான்ல கிட்டு கொடுக்குறோம், மிச்ச மாசம் யார் கொடுப்பா? 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிறாங்க, கையில் காசு இல்லை, யார் கொடுப்பா அவங்களுக்கு? எனவே உலகத்திலேயே முதன்முறையாக
விதவைகளுக்கு மாசம் மாசம் மளிகை ஜாமான் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கடையை நான் தொடங்கியிருக்கேன், ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கேன், ஒரு அங்காடியை தொடங்கியிருக்கிறேன். உதவிக்கரம் உடல்நல அங்காடி, இது தோழியர் அங்காடி. உலகத்திலேயே விதவைகளுக்காக தொடங்கப்பட்ட முதல் நிறுவனம். தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் 180 பேரை நான் எடுத்திருக்கேன். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருந்து வயசு கம்மியா இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாத விதவைகள் 180 பேர் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு நான் மளிகை கிட்டு கொடுக்க போறேன். எப்படி தெரியுமா? அக்மார்க் கிட். உலகத்திலே சிறந்த குவாலிட்டினா தான் இந்திய அரசாங்கம் அக்மார்க் கொடுக்கும். அக்மார்க் நெய், அக்மார்க் கருப்பட்டி, அக்மார்க் கோதுமை மாவு, அக்மார்க் கேழ்வரகு மாவு, அக்மார்க் எண்ணெய், ISO முத்திரை பெற்ற மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு கடல் எண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய். இது மாதிரி அக்மார்க் பொருள்களாக தேடி கண்டுபிடிச்சு அரிசி இல்லாம 5000 ரூபாய்க்கு மளிகை கிட். அந்த 3-4 பிள்ளைகளும் நல்லா சாப்பிடணும், மாசம் முழுக்க ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம வளரணும். சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு அந்த குடும்பம் நினைக்க கூடாது. யாரோ அண்ணனோ தம்பியோ ஊர்ல யாரோ எவரோ தருவாங்களான்னு எதிர்பார்த்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. நாங்க இருக்கோம், உங்களுக்கு குடும்ப தலைவன் இல்ல, ஒரு சகோதரி நாங்க இருக்கோம்னு சொல்லணும்னு நாளாட்டா தான் கேட்கிறேன். அல்ல இவங்களெல்லாம் தத்தெடுத்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு. படிக்கணுமா, மருத்துவமா, என்ன வேணும், எல்லாத்தையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு அல்லாட்ட கேட்கிறேன். அவங்களோட வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் கேட்டிங்கன்னா இதயத்துக்குள்ள ஈட்டி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வருது. சுமையாரலிலாக அவங்களுக்குள்ள போன மாதிரி வலிக்குது. ஒருத்தரும் சொல்ற கதை, எப்படிங்க 4 பிள்ளைகளை வளர்க்குறது, 28 வயசு தான் ஆகுது, சின்ன வயசுல கட்டி கொடுத்துட்டாங்க, கையில 2 வயசு பிள்ளைய வச்சிருக்கிறா, தொழுக துணியை போட்டுட்டு கூட்டத்துக்கு வர்றா, எப்படிங்க வளர்க்குறது? இருக்க வீடு இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி நபர்களையெல்லாம் கண்டுபிடிச்சு நீயத்து வச்சிருக்கிறோம். நீ இறைவன் கையில தான் இருக்கு. யாரு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ நான் நினைக்கல. இறைவனுடைய கஜானா மிகப்பெரியது. இந்த ரமலான்ல ஃபண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்காக எனக்கு 30,000 ரூபாய் தருவாங்க. இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்காக நான் 2-4 பெட்டி கருப்பட்டி கொண்டு வந்திருக்கேன். இந்தியாவிலேயே ஒரே ஒரு நிறுவனத்துக்கு தான் அக்மார்க் கருப்பட்டி கொடுத்துருக்கு அரசாங்கம். அந்த ஒரே ஒரு நிறுவனத்திலிருந்து அக்மார்க் கருப்பட்டியை தூக்கிக்கிட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதுல இருந்து ஒரு லாபம் கிடைக்கும். இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து அந்த கிட்ல போடணும் விதவைகளுக்காக. எனக்கு இறைவன் நேரடியா படியளப்பான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய நியத்து, நீங்க என்ன நியத்து வைக்கிறீங்க? இறைவன் எனக்கு தந்ததை இறைவன் பாதைக்கே கொடுக்கணுங்கிறது இஸ்லாம். நீங்க முழுசா தாங்கன்னு சொல்லல. உங்க நகையில ஒரு சின்ன நகையை கொடுங்க. உங்க ஊர்ல இருக்க ஒரு கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கட்டும், வட்டிக்கு போகாம இருக்கட்டும். உங்கள்கிட்ட இருக்க பணத்துல ஒரு கால்வாசி பணத்தை கொடுங்க. ஐயோ பணம் தீந்துருமே, நகை தீந்துருமே, நகை விற்கிற விலைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க ஒரே ஒரு நெல்மணியை இந்த பூமிக்குள்ள போட்டீங்கன்னா அதுல இருந்து 7 கதிர் வருது. ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல் உருவாகுது. 1 700 ஆகுது மொத்தம். நீங்க ஒரே ஒரு நெல்மணி போட்டா எத்தனை வருது? 700. அது மாதிரி அல்லாஹ்வோட பாதையில கஷ்டப்படுற ஏழைக்கு நீங்க கொடுத்தா உங்களுக்கு 700 மடங்கு நான் திருப்பி தருவேன்னு அல்லாஹ் சொல்றான். அது இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் பெருக்கி தந்துக்கிட்டே இருப்பான். தோண்ட தோண்ட ஊறிக்கிட்டே இருக்கும், தீந்து போவே போகாது. நான் வந்தது ஏசி காரில் வந்தேன். அந்த கார் என்னுடைய கிடையாது, ஆனால் அதில் தான் நான் பயணம் செய்கிறேன். நான் போட்டிருக்கிற உடை என்னுடையது கிடையாது. யாரோ என்னை சேர்ந்த சகோதரிகள் எனக்கு தயார் செஞ்சு துபாயிலேருந்து வாங்கி சென்னையில் தச்சு என்னோட அயன் பண்ணி என் பெட்டியில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்சில்ஸ் நான் வாங்கலை, என்னோட டேபிளுக்கு வந்திருக்குது. இந்த ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி நான் கொண்டு வரல, என் டேபிளில் இருக்குது. இந்த கர்ச்சீஃப் கரூர்லேருந்து ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சு, இது மாதிரி ஒரு வேர்வை உறிஞ்சக்கூடிய காட்டன் கிடையாது, அந்த குவாலிட்டியில் ஒரு சகோதரி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. என்னோடது எதுவும் என்னோடது கிடையாது. யார் யாரோ பொறுப்பெடுத்து அல்லாவுக்காக வேலை செஞ்சு இதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. நம்ப முடியுதா உங்களால?
அல்லாவுக்காக நீங்க ஓடணும்னு முடிவு பண்ணீங்கன்னால் அல்லாஹ் உங்களுக்கான எல்லா பொறுப்பையும் எடுப்பான். நான் என்னோட வாழ்க்கையவே விட்னஸ் ஆக்குறேன். என்ன வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தனியா அனாதையா இருக்க மாதிரி தோணும், அல்லாஹ் கைவிட மாட்டான். வேலை சிறப்பாக நடந்துடும். இன்னைக்கு இங்கே வர முடியுமா, பேச முடியுமான்னு தெரியாத நிலைமையில் இருந்துச்சு. என்னுடைய உள்ள நலம், உடல் நலம் எல்லாமே பேசிட்டு தானே இருக்கேன், கேட்டுட்டு தானே இருக்கீங்க. இறைவனுடைய வேலை நடக்கும், நடத்துவான். கொடுங்க. இங்கிருந்து போகும்போது நியத்து வச்சுட்டு போங்க, இந்த ஆவணம் பைத்துல் மாலுக்கு நான் மரணிக்கும் வரை ஏதாவது ஒன்று என்னால் முடிச்சதை மாசம் மாசம் கொடுப்பேன், நியத்து வைங்க. உங்க ஊர்ல இருக்க மக்கள் அதன் பொருட்டு கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கட்டும். எனக்கெல்லாம் சில சமயம் அழுக கட்டுக்கடுங்காம வரும். சில சமயம் எதுக்கு தெரியுமா, எனக்கு யாரும் இல்லை, நான் நினைச்சது நடக்கல, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, வெறுமையா சில சமயம் தோணுது. அதுக்கெல்லாம் கிடையாது, எதுக்காகவும் கிடையாது. அல்லாஹ்வை கண்ணில் பார்க்க முடியலையே, என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறான். ஒரு நாளும் எனக்கு அது தெரியுது. நேத்து எனக்குள்ள மனசுக்குள்ள கன்னியாகுமரியில் சன்செட் பார்த்தோம், அந்த காட்சியை திருப்ப பார்க்க முடியலையே. நேற்று ஒரு வருத்தம் இருந்துச்சு, இனி எப்போ பார்க்க போறோன்னு தெரியல. இன்னைக்கு ஆவணத்துக்கு வரேன், இங்கே சரியா மணி 6, 10, 12 அந்த டைம். ஒரு மயில் வயல்ல நிக்குது. மயில பார்த்துட்டு காரை உடனே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி இறங்குறேன். பார்த்தா 10 தென்னை மரத்துக்கு மேல ஆரஞ்சு கலர்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா கண் கூசாத சூரியன் சரியா ஒரு நிமிஷத்துல அப்படியே மறைஞ்சிச்சு மேகத்துக்குள்ள. நேத்து நான் நினைச்சேன் சன்செட் பார்க்கணும்னு, ஆவணத்துக்கு வர்ற வழியில் அல்லாஹ் என்னை காட்டினானா இல்லையா? இது யாருக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். இது எப்படி நடந்துச்சு? சாதாரணமாக நடந்துச்சு நினைச்சா நினைச்சதுதான். அல்லாஹ் தான் நடத்தி காட்டுனா. 30 செகண்ட் தாமதமா நான் கார்ல இருந்து இறங்கியிருந்தா அந்த சன்செட்டை பார்த்துருக்க முடியாது. 30 செகண்ட் 30 நொடிகள்ங்கிற அளவு கூட அல்லாஹ்க்கு தெரியும். இவ்வளோ பாசம் காட்டுறானே அல்லாஹ், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி தரானே, அவனை பார்க்க முடியலையே, பேச முடியலையே, அல்லாஹ் பேசுறத கேட்கவும் முடியலையே. இந்த சபையில் இருக்கிறான்னு நான் நம்புறேன், என் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான்னு நான் நம்புறேன். என்னால பார்க்க முடியல, பேச முடியல, என்ன செய்யுது? இந்த பரிதவிப்புக்கான தீர்வு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்தான். இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உதவி செய்வார்கள், உணவளிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் மக்கள் மேல இருக்க பாசத்துல நான் செய்யல, என் இறைவன் மீது நான் கொண்ட பாசம். அதை நான் எப்படியாவது வெளிக்காட்டணும். அல்லாஹ் இப்படித்தான் காட்டணும்னு சொல்லியிருக்கிறான், அதனால நான் காட்டுறேன். படைச்ச இறைவனுக்கு எல்லாரையும் காப்பாற்ற தெரியாதாங்க? இப்படி செய்யுங்கன்னு சொன்னதுனால செய்கிறேன் நான், அவ்வளோதான். அதில் எனக்கு நிம்மதியை தந்திருக்கான், அதை நான் ஃபீல் பண்ணுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் படிக்கிறேன், ஒரு மனுஷன் நடு நரகத்தில் எரிஞ்சிட்டு கிடக்கிறான். என்னப்பா பாவம் பண்ணேன்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நான் பூமியில் நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, உணவு கொடுக்க சொல்லி தூண்டலை. இதை படிச்சுட்டு நான் பசியாற்றுவோம் திட்டம்னு தொடங்கினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நானே காலையில் ஃபஜ்ருக்கு வெங்காயம் உரிக்க ஆரம்பிப்பேன். 12 மணிக்கு முன்னாடி இந்த நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க, வீடு இல்லாமல் நாடோடிகளாக ரோட்டோரம் கிடப்பாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் உணவு கொடுங்கன்னு சொல்லி அதை தூண்ட ஆரம்பித்தேன். நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா உட்பட இன்றைக்கு 110 இடங்களுக்கும் மேலே பெண்களே பொறுப்பேற்று ஊருக்கும் உணவு கொடுக்குற பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு மேலே உணவு கொடுக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். நான் 50 பேர்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது இது இவ்வளவு விரிவடையும்னு. ஆவணத்திலையும் ஆரம்பிங்க,
பெண்கள் 10 பேர் சேருங்க, இந்த குர்ஆன் ஆயத்துக்காக நம்ம பசியாற்றும் திட்டம் தொடங்குவோம். பிச்சைக்காரங்களுக்கு சோறு கொடுக்க சொல்லல. உங்க தெருவிலேயே ஒரு விதவை பெண்மணி இருப்பாங்க, உங்க தெருவிலேயே ஒரு ஆதரவற்ற பெண்மணி இருப்பாங்க, உங்க தெருவிலே ஒரு வயதான கிழவி இருப்பா. அவங்களோட வீட்டில் எத்தனை பேருன்னு கணக்கெடுத்து வீடு தேடி போய் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் சிறப்பு உணவு பிரியாணி இல்லைன்னா நெய்ச்சோறு தாளிச்சா. இதுதான் இந்த சிஸ்டமோட கான்செப்ட். நான் உணவு தான் கொடுக்க ஆரம்பித்தேன். இதை படிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை, நரகத்திலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு சோறு கொடுக்கறது, ஏழைகளுக்கு சோறு கொடுக்கறது ஒரு பெரிய டூல் நல்லா சொல்லியிருக்கானே குர்ஆனில். அப்போ அந்த கருவியை பயன்படுத்தி பார்த்துருவோம். பசியாற்றுவோம் திட்டம் தொடங்கணும். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? காபாவில் கொண்டு போய் என்னை நிறுத்தினான். அதிகாரப்பூர்வமாக ஃபாத்திமா சபரிமாலான்னு பேர் அங்கே அறிவிக்க வச்சான். அடுத்த நாள் காபாவின் மேலே போர்த்தி இருக்கும் கிஸ்வாங்கிற அந்த திரை, பட்டு துணி, தங்க எழுத்தால தங்க நூலால நெசவு செய்கிற அந்த தங்க நூலை கையில் கொடுத்து 7 முறை அந்த குர்ஆன் எழுத்துக்களை கிஸ்வா என்கிற திரையின் மீது 7 முறை நெசவு செய்கிற பாக்கியத்தை இந்த ஏழை அனாதை அடிமையின் கரங்களுக்கு இறைவன் தந்தான். இறைவன் மிகப்பெரியவன். ஒரு இளவரசிக்கும் மகாராணிக்கும் கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு அந்த நாட்டில் தந்தான். சாமானியமா அது யாருக்கும் கிடைக்காது. பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக போராடி கொண்டிருக்கிறவள்னு வீடியோவை காமிச்சோன்னே கதவு திறந்தது. அனுமதி தரமாட்டாங்க. மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். எனக்கு அந்த பட்டு நூலும் தங்க நூலும் பெருசா தெரியல. ஆனா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து அத்தனை பெரிய கண்ணியத்தை, ஒரு சிம்மாசனத்தை கொடுத்து ஒரு அந்நிய தேசத்துல கொண்டு போய் உட்காத்தி வச்சு இவ்வளோ பெரிய மரியாதையை அல்லாஹ் தந்தானே. இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்றும் செய்யல, ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தொடங்கினேன் குர்ஆனை படிச்சுட்டு. என்னிடம் இருக்கிற தங்கத்தை ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்தேன். நான் வேற ஒன்றும் செய்யல, பெருசா எதையுமே செய்யல. நம்ப முடியாத அத்தாட்சிகளை எல்லாம் இறைவன் என் வாழ்க்கையில தந்தான். எனவே நீங்கள் கொடுங்கள். கொடுத்தியா? கொடுக்க சொல்லி தூண்டுனியான்னு வேற அல்லாஹ் கேட்கிறான். நீ கொடுத்த மட்டும் பத்தாது, மற்றவங்களை கொடுக்க சொல்லி தூண்டுனியா? இப்ப அதுக்கான தூண்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பைத்துல் மால் நிகழ்ச்சி. கொடுக்க சொல்லி தூண்டுங்கள். நீங்களும் கொடுங்க. இந்த பாரு நான் கொடுத்துருக்கேன், இந்த நன்மையை அடைஞ்சிருக்கேன், நீயும் கொடு. கொடுக்க சொல்லி தூண்டுங்கள். ஏன்னா ஒருத்தர் கொடுத்தா மட்டும் பத்தாது. இந்த உலகத்தில் பணக்காரங்க அதிகமா ஏழைகள் அதிகமா? ஏழைகள் அதிகம், பணக்காரங்க கம்மி. ஏழைகள் தான் அதிகம். இப்போ நிறையா பேர் கொடுத்தாதான் ஒரு சமநிலையான சமூகத்தை அமைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்க யாருடைய முகமாவது ஒன்று போல இருக்கா? எல்லாம் வேற வேறையா தானே இருக்கு. முகத்தை வேற வேறையா வைக்க தெரிஞ்ச இறைவனுக்கு எல்லாருக்கும் சமமா காசை பிரிச்சு கொடுக்க தெரியாதா? ஆளுக்கு 10 பவுன், ஆளுக்கு ஒரு கிரவுண்டு நிலம், ஆளுக்கு 10 வைரம், ஆளுக்கு ஏதாவது ஒரு காஸ்ட்லியான திங்ஸ், இல்லை ஒரு பெட்டி நிறையா ஒரு 10 கோடி, ஆளுக்கு 10 கோடி அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல? இல்லை. முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் கொடுக்கல? அல்லாஹ் இந்த பூமியை சோதனை கழகமாக வச்சான். உனக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுக்கல, நீ அவனுக்கு கொடுக்குறியா இல்லையான்னு பார்த்து உனக்கு சொர்க்கத்தை தரலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்குறான். ஏழைகளுக்கு காசு கொடுக்கல, உனக்கு நான் கொடுக்கல, எதுவும் தரல, நீ கஷ்டப்படுற, கஷ்டத்துலையும் ஹலாலா நிக்கிறியா இல்ல வட்டிக்கு உடன்பட்டு நரகத்துக்கு போறியான்னு பார்க்கறதுக்காகத்தான் உனக்கு கொடுக்கல. ஏன் கொடுத்தா ஏன் கொடுக்கலன்னு தெரியுதா? இறைவன் இங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்கான். அப்ப அதுல நம்ம ஜெயிக்கணும்னா இருக்கிறவங்க கொடுக்கறத தவிர வழி இல்லை, இல்லாதவங்க ஹலாலா நிக்கிறது தவிர வேற வழி இல்லை. சொர்க்கம் வேணும்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் ஆகிற காரியமா? இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், எல்லாம் ஆகிற காரியமா? எல்லாரும் தாய் வீட்டில இருந்து போட்ட
நகையை பூரா கொண்டு வந்து இப்போ இங்கே ஒரு பை வைக்கிறேன் போடுங்கன்னா போட்டுருவீங்களா? மகர்படி நடக்கலை, தாய் வீட்டிலேருந்து நகையே போட தேவையில்லை, ஏதோ போட்டாங்க, பேசாமல் அல்லாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு பையை கொண்டு வந்து வைக்கிறோம், எல்லாரும் போடுங்க, ஆவணம் பைத்துல் மாலுக்கே கொடுத்துட்டு போயிடுறேன், சிறப்பாக அதன் வழியாக நிறைய நலத்திட்டங்களை இந்த ஊருக்கு செய்வோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வருவீங்க? போயிட்டு வருவீங்களா? முதல்ல யாராவது போயிட்டு எடுத்துக்கிட்டு வருவீங்களா? நீங்கள் வேற. உலகத்தில் இன்னைக்கு மனுஷனுக்கு மதிப்பு இருக்கும் இல்லையோ, தங்கத்துக்கு தான் மதிப்பு. ஆனால் சொர்க்கத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க அவசரமாக போகிறாங்க, அநேகமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மகளையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க, அப்போ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு வாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறாங்களாம், தப்பரிதாமே. என்ன, தங்கம் பெரிதில்லை, வைரம் பெரிதில்லை, வேற எதுவும் பெரிதில்லை. சொர்க்கத்தை அடையணும், அல்லாஹ் கொடுத்துருக்க இந்த ரூல்ஸ் தான் பெருசு. எனவே தான தர்மம் செய்யுங்க. ரசூல்லா சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்க. யாரெல்லாம் நம்புறீங்க கை தூக்குங்க பார்ப்போம். சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாருமா? நல்லா கை தூக்குங்களேன். நம்பிக்கையாளர்களை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் கை தூக்கிட்டோம், கை கீழே போட்டுருவோம். ரசூல்லா நரகத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. கை தூக்குங்க பார்ப்போம், யாரெல்லாம் நம்புறா? எல்லாரும் நம்புறோமா? மாஷா அல்லாஹ், கை கீழே போட்டுக்கும். சொர்க்கத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க, நரகத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களா? மிக்ராஜ் பயணம் போனாங்களா? பைத்துல் முகத்தஸ்ல இருந்து புராக்கில் போனாங்களா? ஜிப்ரீல் அலி இஸ்லாம் உட்பட எல்லா நபிமார்களுக்கும் தொழுக வச்சு போனாங்களா? ஆமாம், போனாங்க. அல்லாட்ட பேசினாங்களா? பேசினாங்க. அந்த ஆசை நமக்கு இருக்கு, அல்லாட்ட பேசணும்னு இருக்கு. அல்லாட்ட பேசணும். எனக்கு என்ன ஆசைனா, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ்வை சந்திக்கும் போது வெரி குட்னு அல்லாட்ட இருந்து ஒரு வெரி குட் வாங்கிடணும். நம்ம ஒரு டீச்சர் பார்த்தீங்களா, பிள்ளைகள் கரெக்டாக எழுதிட்டு வந்து படித்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னா வெரி குட் அப்படிமோ, அப்படியே உலகமே நம்ம கை கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அல்லாட்டையும் ரசூல்லாட்டையும் ஒரு வெரி குட் வாங்கிடணும். தெரியல, தகுதி இருக்கான்னு தெரியல, ஆசைப்படுறோம். நீங்களும் ஆசைப்படுங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும், யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல், அனாதைகளுக்கும் ஏழைகளுக்குமாக வாழ்ந்துட்டு எல்லாட்ட ஒரு வெரி குட் வாங்கிடணும். இங்கே கிடைக்காது. இங்கே கொடுத்தா ஒரு ஷீல்டு கொடுத்து அவார்டு கொடுப்பாங்க, அதை வச்சு என்ன செய்யறது? தூசி அடைஞ்சு வீட்டில் இருக்க இடம் இல்லாமல் 300 ஷீல்டு இருந்த ஸ்டிக்கரை கிழிச்சு போட்டு யாராவது பிள்ளைகளுக்கு கொடுங்க வேறு ஸ்டிக்கர் ஒட்டின்னு கொடுத்துட்டேன் நான். இங்கே விருதுகளும் பட்டங்களும் கேடயங்களும் குப்பைக்கு சமானம். எனக்கு தரணும் விருது, எனக்கு வேணும், எனக்கு அல்லாட்டிருந்து வேணும் எனக்கு அவார்டு. அதனால நான் எனக்கு கிடைக்கிறத பூரா தர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக அல்லாஹ் என்னை பிச்சை எடுக்க விட மாட்டான். அவன் எனக்கும் எல்லாம் தருவான், என்னையும் பார்த்துக்குவான். அவனுக்கு அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அப்போ நரகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் ஜும்மா மேடையில் ரசூல்லா சொல்கிறாங்க, நரகத்தில் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. உடனே அங்கே இருந்த பெண்கள்லாம் கேட்டாங்க, அவங்களாம் நம்பினாங்க. ரசூல்லா போய் நரகத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னதை நம்பினாங்க. நாங்கள் அதிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு, நாங்கள் அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க, திருடாதீங்க, அமானிதத்தை உடைக்காதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, வரதட்சணை கொடுமை செய்யாதீங்க, சாதி பாகுபாட்டில் உழலாதீங்க, வர்க்க பிரிவினையில் இருக்காதீங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னாங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். நரகத்திலிருந்து பாதுகாக்க என்ன வழி? ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தாங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். ரசூல்லா பெண்களுக்கு டைரக்டா சொல்லி கொடுத்தாங்க.
அந்த சஹாபிய பெண்மணிகளா நம்ம நினைச்சுக்கிட்டு மதீனால இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்கிறோம் நினைச்சுக்கிட்டு இதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போமே. நம்ம என்ன அதிகமா தான தர்மம் செய்யறோம் லிஸ்ட் எடுங்க. நீங்களே உங்க மனசுக்குள்ள லிஸ்ட் எடுங்க. இது வரைக்கும் என்னென்ன தான தர்மம் செஞ்சிருக்கிறோம். அதிகமாக லைட்டா செஞ்சது கிடையாது. அதிகமா ஏதாவது தான தர்மம் செஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கணக்கு எடுத்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. அதிகமா இனி எப்படி செய்யலாம். நீங்க தான தர்மம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உள்ளம் விசாலமாயிரும், உங்க உள்ளம் கருணையாயிரும், உங்க உள்ளம் தூய்மையாயிரும். உங்களால திருட முடியாது, பொய் சொல்ல முடியாது, புறம் பேச முடியாது, அமானிதத்தை உடைக்க முடியாது, விபச்சாரம் பண்ண முடியாது, எந்த தப்பும் பண்ண முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதிகமா தான தர்மம் பண்ணுங்கள். தான தர்மம் பண்ணாம உள்ளத்தை கருணைமயமாக்க முடியாது. எனக்கு இந்த 100 பவுன் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட், ஃபேவரிட். அல்லாஹ் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு பிடிக்கல, அல்லாஹ் சொன்னான்றதுக்காக வெறுப்போட கொடுக்குறேன். அதுக்கு 2 நன்மையா. நானா எடுத்து கொடுத்தா ஒரு நன்மை, எனக்கு வச்சிருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இது மேல, ஆனா அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக தர்றேன். அப்படி தந்தா 2 நன்மையா. எப்படி? இஸ்லாமோட மோட்டிவேஷன். யாரையும் நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அல்லாவோட நோக்கம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில இந்த மனுஷனை காப்பாத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எனவே நம்மளாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்னா, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு? நிரந்தரமான சொர்க்கம், எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. நல்லா கை தூக்குவோம். சத்தமா ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோமா? இன்னும் சத்தமா, இன்னொரு தடவை இன்ஷா அல்லாஹ். எல்லாம் யாரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொன்னமோ எங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரு. ஆமீன். இந்த நம்பிக்கையை தவிர நமக்கு வேற எந்த நம்பிக்கையும் கிடையாது. நான் நிறைய நல்ல காரியம் செய்கிறேன் அதனால அல்லாஹ் கொண்டு போயிடுவான். அல்லாஹ் அதை பூரா ஊதுனானா முடிஞ்சு போச்சு. அவன் கருணை கொண்டு நம்மளை சேர்த்தனாதான் உண்டு. இந்த பிள்ளைகள் கருணை கொண்டு அமைதியா இருந்தாதான் உண்டு. அவங்க கருணை கொள்ள மாட்டாங்க, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது வாலண்டியர்ஸ் கருணை கொண்டு ஒரு சேரை பக்கத்தில் போட்டு கை கட்டி வாயில வரேன்னு சொல்றாங்களா? அதுவும் இல்லை. ஆனா இறைவன் கருணை கொள்வான், நிச்சயமா கருணை கொள்வான், நம்புங்க. எப்படி தெரியுமா? இந்த நிறைவாக இந்த செய்தியை சொல்லி என்னுடைய நிறைவு பகுதிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். குரான்ல இருக்கு இது. எங்கேயாவது கதையை பிடிச்சிட்டு வந்தேன் நீங்க நினைக்க கூடாது. குரான்ல இருக்கு. பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்கு. யாருக்கு தெரியும்? பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு குரான்ல ஒரு இடத்துல ஒரு வசனம் வருது. பூமியில ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அவர் மேலுலகத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். என்ன கதை அப்படின்னு எடுத்தோம்னா, இப்னு கசீர் தஃப்சீர்ல இது இருக்கு. யாராவது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுங்க. ஹோம்ஒர்க் டீச்சர் பார்த்தீங்களா, ஹோம்ஒர்க் கொடுக்கணும். யாராவது சொல்றீங்களா? ஆலிமாக்கள். எனக்கே ஒன்றும் தெரியாது, ஆனா இது எனக்கு நல்லா தெரியும், அதனால இதை கேட்டுக்கிறேன். சரி, கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும், நான் ஞாபகப்படுத்துறேன். பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இந்த பூமியில இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் இருக்காரு, இறை நம்பிக்கையற்ற ஒருத்தர் இருக்காரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது. அடாடா, இன்ன வரைக்கும் புதையல்னா நமக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், சந்தோஷம். உழைக்காம கிடைக்குது புதையல். 6000 தங்க காசு இருக்கு. 3000 தங்க காசை பிரிச்சுக்கிறாங்க, பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த இறை நம்பிக்கை இல்லாதவன் என்ன செஞ்சா, 1000 தங்க காசுக்கு ஒரு நிலம் வாங்கினான். இந்த இறை நம்பிக்கை உடையவர் என்ன செஞ்சாருன்னா, நைட் எல்லாம் தொழுதுட்டு நான் அல்லாவுக்கு கடனா கொடுக்குறேன்னு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டார். 2வது 1000 தங்க காசை எடுத்து அந்த நிலத்துல வேலை செய்யறதுக்கு வேலையாட்களை வாங்கினான். இந்த இறை நம்பிக்கையாளர் நைட் எல்லாம் தொழுதுட்டு அல்லாவுக்கு கடனா கொடுக்குறேன்னு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டார்.
மூணாவது 1000 தங்க காசை எடுத்து தனக்கு அழகான மனைவி வேணும்னு தேடி ஒரு மனைவியை வாங்கினான். இந்த இறை நம்பிக்கையாளர் நைட்டெல்லாம் தொழுதுட்டு அல்லாவுக்கு கடனாக கொடுக்குறேன்னு 3000 தங்க காசையும் ஏழைகளுக்காக தான தர்மம் பண்ணிட்டாரு. கடைசியில் சாப்பிட்றதுக்கு ரொட்டி இல்லை, போடுறதுக்கு மாற்று துணி இல்லை. நமக்கு தான் ஒரு நண்பன் இருக்கிறானே, அந்த நண்பன் பெரிய பணக்காரனாக இருக்கானே, அவன்கிட்ட போய் கேட்போம்னு போய் கேட்குறார். எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொட்டியும் போடுறதுக்கு மாற்று துணியும் வேணும், உன் நிலத்தில் எனக்கு வேலை கொடுத்தேன்னா நான் வச்சு பொழைச்சிக்குவேன். அந்த நண்பன், இறை நம்பிக்கையற்ற அந்த நண்பன், இறை நம்பிக்கை கொண்டு அந்த நண்பரோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, கண்டிப்பாக நான் வேலை தரேன் நண்பா, கண்டிப்பாக வேலை தரேன், உனக்கு தராமலா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ சொல்லணும். என்ன தெரியுமா? அந்த 3000 தங்க காசை நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. அப்ப இவர் சொல்றாரு, நான் அல்லாவுக்கு கடன் கொடுக்கறதா வாக்கு கொடுத்து ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டேன். உடனே இந்த இறை நம்பிக்கையற்றவன் கேட்கிறான், அப்படியா அல்லாவா? அப்ப இறந்த பிறகு மறுபடியும் மறுமையில எழுப்புவான் அல்லாஹ் அப்படின்னு நம்புற கூட்டத்தை சேர்ந்தவனா நீ அப்படின்னு கேட்கிறான். ஆமாம், நான் மறுமையில் அல்லாஹ் மறுபடியும் என்னை எழுப்புவான்னு நான் நம்புற கூட்டத்தை சேர்ந்தவன் சொன்னோனையும் கையை அப்படியே உதறி விட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான். ஸ்கிரீன் மாறுது, சாப்பிட்றதுக்கு ரொட்டி இல்லாமல் உடுத்த துணி இல்லாமல் வஃபாத் ஆகிறாரு. பஞ்ச பரதேசியாக அந்த பூமியில் வஃபாத் ஆயிட்டார். மேலே போன உடனேயும் கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தியா அவ்வளோ நிலமும் உனக்கு தான், அங்கே பார்த்தியா அவ்வளவு வேலையாட்களும் உனக்கு தான், அங்கே பார்த்தியா அவ்வளவு அழகிகளும் உனக்கு தான். அப்போ இவர் கேட்குறாரு, நான் ஒன்றுமே செய்யலையே, இத்துணூண்டு ஒரு 3000 தங்க காசை கொடுத்ததுக்காக எனக்கு இவ்வளவும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே நினச்சி பார்க்குறாரு, பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அப்படியா? அந்த நண்பனை நீ பார்க்கணும்னு நினைக்கிறியா? ஆமாம், ஸ்கிரீனை விளக்குனா நரகத்தில் நடுவில் கறி கட்டையா எரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறேன். பாத்தியா இவன் நிலைமை என்னன்னு? அப்ப அந்த இறை நம்பிக்கையாளர் சொல்றாரு, இறைவன் மட்டும் என் மீது கருணை கொள்ளாமல் போயிருந்தால் நானும் எனக்கு எனக்கு எனக்குன்னு மட்டும் சேர்த்துக்கிட்டு இப்படித்தானே போயிருப்பேன். இறைவன் என் மீது கருணை கொண்டான், என் உள்ளத்தை விசாலப்படுத்தினான், இரவெல்லாம் தொழுகச் செய்தான், 3000 தங்க காசையும் ஏழைகளுக்காக கொடுக்க வைத்தான். இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கேன். கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் காமிச்சது யார் தெரியுமா? படைத்த இறைவன். நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அல்லாஹ் அந்த அடியானை கூட்டி கொண்டு போய் இவ்வளத்தையும் கொடுத்து அத்தனையும் காமிச்சு குரானில் நமக்கு அத்தாட்சி தந்திருக்கிறான். எனவே தான தர்மம் செய்யுங்கள் அதிக அதிகமாக. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு போமே, நமக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை, இறைவன் நாடினால் நடக்க போகுது. அதை தான் அந்த அடியவர் சொல்லுகிறார், இறைவன் மட்டும் என் மீது கருணை கொள்ளாமல் போயிருந்தால். சுப்ஹானல்லாஹ். குரான்ல இது இருக்கு, வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் இந்த 4 வருஷத்துல இறைவன் மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுத்து பெண்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, டாய்லெட் கட்டி கொடுக்கறது, அவங்களுக்கான வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வர்றது, இது வரைக்கும் ஒரு 32 பெண்களை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வேலை செஞ்சுருக்கோம். எங்களால் சின்ன பிள்ளைகள், நாங்கள் இஸ்லாத்துக்கு 4 வயசு பிள்ளை, நான் எங்களால் முடிஞ்சது ஒரு மாதமும் ஒருத்தரையாவது வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வரணும். பைத்துல் மாலாகவே பேருன்னு வைக்கல, நாங்களாகவே இணைந்து அதை செய்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஜும்மா அன்னைக்கு 5000 பேருக்கு உணவு, சிறப்பு உணவு. இந்த மாதம் ஷாபான்ல 1100 ரூபா கிட்டு 110 விதவைகளுக்கு கொடுத்தோம். இனி மரணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உலக தரத்திலான மளிகை கிட்டு வீடு போய் சேரணுங்கிறது இங்க நியத். அல்லாஹ்வோட கஜானா பெரியது, அவன் தருவான். விதவைகளுக்கான நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம், கைவிடப்பட்ட பெண்களுக்கான நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம்.
டாய்லெட் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பல பணிகள், பல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், மருத்துவ பணிகள்னு போகுது. நீங்களும் நியத் வையுங்கள். அதுதான் என்னோட வாழ்க்கையோட கஷ்டங்களை எல்லாம் சொன்னா எனக்கு 4 நாள் பத்தாது. 1 லைன்ல சொல்லிட்டு கடந்து போறேன். இந்த 4 ஆண்டு வாழ்க்கை, இந்த 4 ஆண்டு நான் உயிரோடு இருப்பது இறைவன் எனக்கு கொடுத்த பிச்சை. இந்த உயிர் அல்லாவுக்கானதுன்னா நான் அவனுக்காக வேலை செய்யணுமா இல்லையா? அதனால நான் அல்லாவுக்காக ஒப்படைச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க தான தர்மம் செய்யுங்க, அப்படியே ஒப்படைங்கன்னு நான் சொல்லலை. ஏன் கஷ்டம் யாருக்கும் வர வேண்டாம், அது என்னோட போகட்டும். நீங்கெல்லாம் அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். அதிலிருந்து கிடைக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் யாராலையும் தர முடியாது. என்னோட 2 பெண்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க பூண்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, கணவர் இல்லை, விதவைகள், கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொன்னேன். உதவிக்கரம் பூண்டுன்னு அதுக்கு பேர் வச்சோம். ஊராக அந்த பூண்டுகளை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை வந்து ஒரு லாரி டிரைவர். 24 சக்கரம், 12 சக்கரம், 18 சக்கரம் இருந்தாலும் அவ்வளோ பெரிய லாரியை ஓட்டக்கூடிய லாரி டிரைவர். தமிழ்நாட்டிலேயே ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கின முதல் முஸ்லீம் பெண்மணி என்ற பெருமையை பெற்று, அந்த சிறப்போட இன்னைக்கு பெருமை ஒன்று வேண்டியதில்லை மனுஷனுக்கு, அந்த சிறப்பில் பல விருதுகள் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி சென்னையில் ஒரு விருது வாங்க போகிறாங்க. நட்சத்திர நங்கை, த போல்ட் விமன் அப்படின்னு. மேலே வாங்கம்மா. த போல்ட் விமன், இந்தியாவிலேயே வயசு கம்மியாக இருக்கிற ஒரு கலெக்டர் அங்கே வந்து அவார்டு வாங்குறாங்க. இவங்களும் அதில் அவார்டு வாங்குறாங்க. பல நடிகைகளுக்கு மத்தியில் ஹிஜாபோட போய் அவார்டு வாங்குறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சுபஹான் அல்லாஹ். அவங்க பேர் ஃபெமினா. அவங்க பேர் ஃபெமினா. இந்த பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. கணவர் இறந்த பிறகு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த நிலைமையில கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி தன் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. மகள், பெண்கள்னாலே கஷ்டப்படுறாங்களே நகை சேர்க்கணும்னு, அவங்க மகளுக்கு நகையெல்லாம் சேர்க்கல. மகளை இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்க ஒரு இன்ஜினியரை உருவாக்கியிருக்காங்க தன்னுடைய மகளை. ஏன் மற்றவங்களால முடியாது? அவங்க வந்து வறுமையில் இருக்கல. அவங்க வீடே 4 மாடி வீடு, 3வது மாடியில் தான் அவங்க ரூமு. 100 பவுன் போட்டு அவங்க அம்மா அப்பா கட்டி வச்சாங்க. ஏகப்பட்ட சொத்து இருக்கு, இருந்துச்சு. காலத்தினுடைய ஓட்டம் மாறுச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க துவண்டு போகல. இன்னைக்கு கருப்பட்டியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? இது பெருமை கிடையாது. அவங்க லாரி ஓட்டினாங்க, அவார்டு வாங்குறாதங்கிறது தான் சிறப்பு கிடையாதுங்க. 1000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டுனா 500 ரூபாய் ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவேன்னு 30 நாளும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஊர்ல 50 ஏழைகளுக்கு. இதுதான் சிறப்பு, இதுதான் சிறப்பு, இதுதான் இன்ஸ்பிரேஷன், இதுதான் படிப்பினை. அவங்களோட கூட இன்னொரு பிள்ளை வந்திருக்கான். பிஎஸ்சி நர்சிங் படிச்ச பிள்ளை, 30,000 ரூபாய் சம்பளம் மாசம். கணவர் குடி அடி, பெத்த பிள்ளை அவர்கிட்ட இருந்து காப்பாற்றி தலாக் கொடுத்துட்டு வந்து நிற்கிறான். தாய் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். ஃபெமினா போய் பார்க்குறா. தாயும் பிள்ளையும் ஒன்று சேர்த்து வச்சு, நீ வேலைக்கு போக தேவையில்லை, நீ வந்து என் கூட இரு, உன் பையனை நல்ல ஸ்கூலில் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒன்று சேர்த்து படிக்க வச்சா. அந்த பையன் 4th படிக்கிறான். இன்னைக்கு 4th படிக்கிறான் அந்த பிள்ளையோட பையன். அந்த பிள்ளை என்ன செஞ்சா தெரியுமா? இந்த 30 நாள் சாப்பாடு போடுறாங்களே பசியாற்றுவோம் திட்டத்தில், 30 நாளும் மாதம் முழுக்க அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய சமையல் பொறுப்பை கையில் எடுத்து பிஎஸ்சி நர்சிங் வேலையை விட்டுட்டு உணவு சமைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாவுக்காக எடுத்து வேலை செஞ்சு கொண்டிருக்கா. வாங்க, ஆசியா அப்படி ஒரு சகோதரி. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட கூட பயணத்துக்கு வர்றது, இந்த பொறுப்பு எடுக்கிறது, எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்கறது, கொண்டு போகிற பொருட்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது, இப்படியாக இருந்து ஏதாவது ஒன்று ஹலாலா நின்று அடைய முடியும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்காங்க. இந்த பிள்ளைக்கு வீட்டு வாடகைக்கு யாரும் வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
பொம்பளை பிள்ளை தனியாக இருக்குது, யார் வேணாலும் வரலாம் போகலாம், மனுஷன் வாய் என்ன வேணால் பேசும். பார்த்தீங்களா? வாடகைக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எந்த வீட்டில் தவறாக பேசி வாடகைக்கு வீடு தரமாட்டோம்னு சொன்னாங்களோ அதுக்கு பக்கத்து பிளாட்லேயே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண போகிறோம். சொந்த நிலம் 2 சென்ட் வாங்க போகிறா இப்போ அந்த பிள்ளை. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்க்கு எல்லா புகழ். நான் சொன்னேன், மக்களிடத்தில் கேட்போம், ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம், மக்கள் கொடுப்பாங்க, உனக்கு நம்ம இடம் வாங்குகிறோம். இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மதுரை மேலூரில் போய் இடம் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறோம். 2 சென்ட் இடம் பெரிய விஷயமா? அல்லாவோட பூமியில் அனைத்தும் அவனுக்கு சொந்தம், மனுஷன் தனக்கு சொந்தம்னு இடம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். இறைவன் மிகப்பெரியவன். இவ்வளோ விஷயங்களையும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க என்ன தான தர்மம் செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லி நீங்க கேட்டாதான் சரியா இருக்கும். ஃபெமினா வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் சிஸ்டர் அப்படிதான் சொல்லணும். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதரிகளே, எல்லாருக்கும் என் ஸலவாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மதுரை மேலூர்லேருந்து வர்றேன். ஆமாம், நான் வந்து ஒரு ஹெவி லைசன்ஸ் லாரி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன் அதை எடுத்தேன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். என் கணவர் கேன்சரால் வபாத் ஆயிட்டாங்க. என்னோடய தாய் 17 வயசு எனக்கு. அப்போது அவங்களுக்கு தலையில் கட்டி ஆப்ரேஷன். ஸோ சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணாங்க. என்னோடய மறு வீடு மீனாட்சி மிஷின், அங்கே தான் நான் போனேன் மறு வீடாக எங்கள் அம்மாவை பார்க்க. அப்புறம் நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்னேன். அடுத்த நாள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா அடுத்து எங்கள் அத்தா, அவங்களுக்கெல்லாம் நிறையா சொத்து, எதுவுமே காப்பாற்றலை. எனக்கு 100 ரூபாய் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. தோப்பு துறவுண்டு எவ்வளவோ, ஆனால் எதுவுமே அவங்கள காப்பாற்றவே இல்லை. அந்த 100 ரூபாய் நகையும் அப்படியே இருக்குது. வீடு வாச தோப்பு துறவு எல்லாமே இருக்குது. அவங்க சேர்த்த சொத்துக்கள் எதுவுமே அவங்கள காப்பாற்றலையே. அப்புறம் என் கணவர், எல்லாரும் போயிட்டாங்க, கணவர் இருக்காரு அப்படின்னு இருந்தேன். அவரையும் கேன்சர் இதாயிடுச்சு. அவர் வயிறு வலியில் துடிப்பார் பாருங்க. நான் அந்த கார் எடுத்துகிட்டு 5 மணி நேரத்தில் கொண்டு போய் சென்னையில் நிப்பாட்டுவேன். அப்போது அங்கே இந்த கிறிஸ்டின்காரவங்கெல்லாம் ஜபம் பண்ண வருவாங்க. அங்கே பெட்டில் சேர்த்துருக்கும் போது எல்லா பெட்லையும் வந்து ஜபம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, இவங்கெல்லாம் வந்து நோயாளிகளை சந்தித்து ஜபம் பண்ணிட்டு போகிறாங்களே, நம்ம இஸ்லாம்லையே இந்த மாதிரி வெளியில் வரல பெண்கள், ரசூலுல்லாஹ் நிறையா சொல்லியிருப்பாங்களே நோயாளிகளை போய் சந்திக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, நான் ரொம்ப ஓதவெல்லாம் இல்லை. என் கணவர் வந்து 27 தூஸ் மனனம் செஞ்சவர். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் என்னை விட்டு கடந்து சென்றதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நிறையா நோயாளிகளை சந்திக்கிறேன். வீடு வீடாக போய் நிறையா கேன்சர் பேஷண்ட்டுகளை சந்திக்கிறேன். கிட்னி போனவங்க எல்லாருக்கும் மதிய உணவு கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய நிம்மதிக்காக போனேன், உணவு கொடுக்கணும்னு நிம்மதிக்காக போனேன். அங்கே போனப்போ தான் தெரிஞ்சிச்சு, வயிறு ஒட்டி விட்டது, இறப்பை சுருங்கி விட்டது, கண்ணு தெரியாமல் நிற்கிறாங்க. எந்த செல்வந்தரையும் எனக்கு தெரியாது. என்ன பண்ணுறது? பேட்ச் லைசன்ஸ் எடுத்தேன். என் கணவர் விட்டு போன தொழிலாக தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படி நான் பேஷண்ட்டுகளை சந்திக்க அப்படியே கூடிக்கிட்டே இருந்துச்சு. நிறையா பேஷண்ட்டுகளை சந்திக்கக்கூடிய ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்ச் லைசன்ஸ் எடுத்தேன். சரி, வாடகை வண்டி ஓட்டினா கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமும் 50 பேர் ஆயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்?
ஹெவி லைசன்ஸ் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹெவி லைசன்ஸை எடுத்துருவோம், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம், இந்த 50 பேருக்கும் உணவு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் தொடங்கினேன். இந்த உணவு கொடுத்தேன்ல, 1000 ரூபாய் சம்பாரித்து 500 ரூபாய் ஏழைகளுக்குன்னு. அந்த உணவு தான் இந்த மேடை இப்படி எனக்கு ஒரு இடத்த கொடுத்துச்சு. உணவு மட்டும் கொடுத்தேன், மேடத்தை சந்தித்தேன், மேமை சந்தித்தேன், இத்தனை மேடைகளில் நிற்கிறேன். இப்போ இந்த பூண்டு முடியை தூக்கிட்டு வந்தோமே, இது யாருக்கு தெரியுமா? விதவை பெண்களுக்காக, கணவரால் கைவிடப்பட்டவங்களும் விதவை பெண்களுக்காகவும் ஏதாவது ஒன்று செஞ்சிடணுன்ட்டு வந்தேன். மேம் இப்போது 30க்கும் மேற்பட்ட விதவை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, சுயமாக நிற்கணும் அப்படின்னு. ஏன்னா தனியாக நிற்கிற பெண்களை ஆண்கள் உதவி செய்கிற மாதிரி உள்ளே வந்து உதவி செய்கிறாங்க. அப்போ அந்த பெண் வந்து நம்மளுக்கு இவ்வளவு உதவி செய்கிறாங்களே, அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு தன்னவே இழந்துடுறாங்க. அவன் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நடக்குது பிள்ளைங்க படிப்புக்கும் அதுக்கும். அப்போ தனியாக நின்றணும், அவங்க பிள்ளைங்களை அவங்களே படிக்க வச்சிடணும், யார்ட்டையும் கையேந்தாமல் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து இப்போ அதுக்கு ரெடி பண்ணி நிறையா ஊரில் விதவை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். சரி, என் கணவரை 4 வருஷம் ஆச்சு இறந்து. ஆனால் நான் 4 வருஷம் இழந்துட்டு நிற்கலை. அதுக்கு முன்னாடியே 12 வருஷம் நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டேன்ல, வெளிநாட்டில் இருந்துட்டார். இளமைகள்லாம் போயிடுச்சு. திரும்பி வரும்போது நோயாளியாக வந்தார். எல்லாரும் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு பணத்தை சம்பாரித்து பணம் தாண்டு ஓடுறோம்ல, இந்த உலகம் அற்பமானதுன்னு தெரியாமல் ஓடுறோம்ல, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரியாமல் ஓடுறோம்ல, இந்த நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அல்லாஹ் அப்படியே அந்த செயினோடு இழுத்து கொண்டு அந்த நரகத்தில் போட்டான்னா என்ன பண்ணுவோம்? வெளிநாட்டுக்கு அனுப்புனவங்கெல்லாம் சேர்ந்து போய் இருங்க கணவரோட. என்னைக்கு எப்போ மரணம்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சொற்பமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். தான தர்மங்களை நிறையா செய்யுங்க. உணவு கொடுங்க, உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. எனக்கு அடுத்தடுத்து இழப்பு வரும்போது நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அப்போது சொந்தக்காரவங்களை என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் அல்லாஹ் சோதனை கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அழுகிறேன் அல்லாட்ட, யா அல்லாஹ், பிடிச்சவங்களுக்கு தான் சோதனை கொடுப்பேன்னு எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னால் வலிகளை அடுத்தடுத்து இழப்பை கொடுக்கும்போது என்னால் அந்த வலிகளை மீண்டு வர முடியலையே அல்லாஹ் அப்படின்னு. ஆனால் நான் இப்போ மீண்டு வந்துட்டேங்க. எப்படி தெரியுமா மீண்டு வந்தேன்? நான் உணவு கொடுக்க போகும்போது பேஷண்ட்டுகளை பார்த்தேன் பாருங்க, அப்போ மீண்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எத்தனை கேன்சர் பேஷண்ட் வந்து வயிறு வலியிலையும் அதுலேயும் வலியில் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? எத்தனை நோயாளிகள் துடிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது என் வலி ஒன்றுமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வண்டி ஓட்டினேன் இல்லையா, நான் நினச்சிருந்தா யூடியூப்பில் வண்டி ஓட்டினமே நீ வீடியோ போட்டு நிறையா வியூஸுகளை வாங்கி ஃபேமஸ் ஆகிருக்கலாம். எனக்கு அதன் மேலாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? மேம்க்கு வந்து ஒரு வீடியோ எடுத்தோம், நான் வண்டி ஓட்டினமே நீ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தான். அதை எடிட் பண்ணி யாருக்குமே அனுப்பலை, வெளியில் யூடியூப்பில் அதில் இதில் எதுவுமே அவள் போடலை. மேம்க்கு அனுப்பிச்சான். மேம், எங்கள் அம்மா 4 வருஷமாக எங்கள் அத்தா இறந்ததுலேருந்து மௌத்தானதுலேருந்து அவங்க வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க. யாருக்காக ஓட்டுறாங்க தெரியுமா? ஏழை மக்களை பார்க்குறாங்க, உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே யாருக்குமே எங்கள் அம்மா வண்டி ஓட்டுறது தெரியல. கோயம்புத்தூரில் ஒரு பெண் வண்டி ஓட்டினாங்க, கமலஹாசன் வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு அவங்களுக்கு. ஆனால் இந்த முஸ்லீமில் யாருக்குமே தெரியல எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மாவை வெளியே வர விரும்பலை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்களேன் மேம்னு அந்த வீடியோவை அனுப்பிச்சி வச்சிட்டான். யூடியூப்பில் மேமோட நம்பர் எடுத்து அனுப்பவும் மேம் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. உடனே என்னை வர வச்சாங்க. இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க.
அந்த கூட்டத்தில் பேசினாங்க. மேம் பேசவும் அவ்வளோ பேரும் நகைகளை அள்ளி கொண்டாந்து மேம்கிட்ட கொடுத்தாங்க. மேம் எனக்கு உடனே கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் ஆக்டிங் டிரைவராக இருந்தேன், இன்னைக்கு ஒரு காருக்கு ஓனர் ஆகிட்டாங்க. எனக்கு சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு அது எதுவுமே தேவைப்படலை. யார் உயிரையும் காப்பாற்றாத அந்த சொத்து எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு சொத்து வச்சு நகை வச்சு உயிரை காப்பாற்றிவிடுமா? போகிற உயிரை காப்பாற்றிட முடியுமா? அப்புறம் எதுக்கு அந்த சொத்து, அப்புறம் எதுக்கு அந்த நகை? எதுவுமே எனக்கு தேவைப்படலை. இன்னைக்கு மேம் கார் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு ஒரு ஓனரானேன். அதை வச்சு அந்த காரில் பூண்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு இன்னைக்கு நிறையா விதவை பெண்களுக்கு வேலை கொடுக்கணுன்னு ஓடிட்டு இருக்கேன். அது அவ்வளோ பயன் தருது. என் கூட வந்திருக்காளே ஒரு பொண்ணு, அவங்களும் நானும் சேர்ந்து தான். அவங்க பாவம் கையெல்லாம் பேண்டேஜ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 50 பேத்துக்கு சமைக்கும் போது அந்த சட்டியை தூக்கி வைக்கணும்ல, அந்த பாத்திரங்களை அப்படியே சோறோட தூக்கணும். அவங்களும் வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு இனிமேல் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், நானும் பணிகள் செய்கிறேன், உணவு கொடுக்குறேன். அவங்களுக்கு வீடு கூட கொடுக்கல யாருமே, ஆனால் ஏழைகளுக்கு 50 பேத்துக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேம் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் பேசி, அல்லாஹ் கொடுப்பான், யார் மூலியமாவது அதை உதவி செய்ய வைப்பான், வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நிறையா உணவு கொடுங்க. இங்கே கஷ்டம்னு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு கீழே நிறையா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இழப்புகள்னு ஒன்றுமே இல்லை. பணத்துக்காக கணவர்களை வெளியூர்களுக்கு அனுப்பாதீங்க. கணவர்மார்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், யார் முன்னாடி போவா யார் பின்னாடி போவான்னு யாருக்குமே தெரியாது. தெரியாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனைவிகளை அப்படியே வச்சுட்டு நீங்கள் போகணுன்னா முன்னாடி போன்ட்டாங்கன்னா இவங்க தத்தளித்து நின்றுவாங்க. அவங்களுக்கு கைத்தொழிலை ஒன்று கற்றுக் கொடுங்க, நம்பிக்கையை கற்றுக் கொடுங்க. யார் முன்னாடி போனாலும் தானாக நிற்கிற அந்த செல்ஃபை கற்றுக் கொடுங்க. ஏன்னா யார் முன்னாடி போவோம் பின்னாடி போவோம்னு தெரியாது இல்லையா? அப்படியே போயிட்டீங்கன்னா அவங்க தனியாக நின்றுவாங்கல்ல. அப்புறம் யாராவது ஒரு ஆண் மறுபடியும் உள்ளே நுழைஞ்சிருவான், உதவி செய்கிறேன்னு அதை மண்ணாக்கி விட்டு போயிடுவான். அதனால் கணவர்மார்களும் அவங்களுக்கு சுயதொழில் செய்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்கள பெண்கள்லாம் தனியாக நிற்கிற அளவுக்கு ஒன்றை கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் யார் மூலமாக யாருக்கு என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. இருக்கிற காலத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவாங்கிறதுக்கு கண்ணு முன்னாடி கூடவே இருக்க ஒரு உதாரணம் இந்த பிள்ளைகள். அதனால் அவங்கள பேச வைக்கிறேன். நிச்சயமாக படிப்பினை உண்டு, சிந்திப்போருக்கு இதில் அத்தாட்சி உண்டு. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விதவைகளையும் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள கணக்கெடுப்பு எடுத்து நாங்கள் ஃபோனில் கேட்டு வாங்கிக்கிறோம், கணக்கெடுத்து கொடுங்க. அவங்களுக்கும் இந்த உலகத்தரக்கிட்ட அனுப்பி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு தேவையான அடுத்த கட்ட உதவிகளை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம் ஒவ்வொரு ஊர்லேயும். எனவே அதிகமாக தான தர்மம் செய்வோம். பொம்பளை பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருங்க. என்னைக்குனாலும் அவங்க சொந்த காலில் நிற்கிற மாதிரி படிக்க வைங்க. க்ரீனிங்கில் சைன் போடக்கூடிய அரசு அதிகாரிகளாக நம்ம பிள்ளைகள் வரணும். அதுதான் இந்த நிலத்தின் பெரிய பாதுகாப்பு. உலக கல்வியும் படிக்க வைங்க, குர்ஆனுக்கு பொருள் தெரிஞ்ச மார்க்க கல்வியும் படிக்க வைங்க. தொடர்ந்து கல்வி அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. அப்படிங்கிறத இந்த பிள்ளைகளோட இறைச்சல் சத்தத்தோடு ஆரம்பித்து அதோடையே நான் நிறைவு செய்ய கொண்டு வந்திருக்கோம். அத்தியாயம் 24 வசனம் 31. கிட்டத்தட்ட 50 புக்கு 100 புக்கை ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். அதை உங்கள் கையில் கொடுக்குறோம். மறக்காமல் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து படிங்க. அதில் கையொப்பம்னு இருக்கிற பாக்ஸில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மகள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போடுங்க. அல்லாவுக்காக அதை செய்யுங்க. இந்த சமூகம் நல்லா இருக்கும். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இங்கே பார்க்கும்போது ஃபர்தால நிறைய ஜிகிஜிக்கு ஃபர்தா இருக்கு. எப்படி தலையில போட்டிருக்க துணியில நிறைய பேரோட துணியில ஸ்டோன் பளபளக்குதே. எப்படி எதுக்கு இந்த பிளைன் ஃபர்தாவை லூஸா போடுறோம்? நான் யாரோட கண்ணுக்கும் ஈர்ப்பா அது தெரியக்கூடாது என்னோட உடல் அப்படின்னு. தலைக்கு என் துணி போடுறோம், என் முடி கூட ரொம்ப ஈர்ப்பு, அது கூட இன்னொரு ஆணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
அது நான் வெளியே வீட்டை விட்டு வெளியே போனால் அழகாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ஃபர்தாவும் ஹிஜாபும் எப்படி ஜிகு 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 ஜிகுன்னு அழகாக இருக்க முடியும்? மக்னாவே போட தேவையில்லாத சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மக்னாவை ஜிகு ஜிகுன்னு போட்டு விட்டு அது இன்னைக்கு பெரியவங்களும் போடுற ஃபர்தாவாயிருச்சு. எல்லாரும் உங்கள் ஃபர்தாவை செக் பண்ணி பாருங்க. என்னுடைய ஃபர்தாவில் ஒரு ஸ்டோன் கூட இல்லை, என்னோட மக்னாவில் ஒரு ஸ்டோன் கூட இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 உன்னோட ஹிஜாப்ல ஏகப்பட்ட ஸ்டோன் கை கீழே போட்டுரு. நீ தலைக்கு போட்டிருக்க துணியில ஏகப்பட்ட ஸ்டோன் ஜிகு ஜிகுன்னு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 நீங்க கை தூக்குறீங்களே, உங்க கையில எவ்வளவு பளபளன்னு இருக்கு பாருங்க. முடிஞ்சு 10 12 14 18 20 22 25 27 28 29 30 31 32 ஒருத்தவங்க கை தூக்குனதுல 7 வளையல் தெரியுது. வந்து கை கொடுங்க, பாதியை உருவிக்கிறேன். 13 இந்த பக்கம் ஒரு 10 பேர். ரைட், ஓகே. மேடையில் 1 2 3 பேர் கை கீழே போட்டுக்கலாம். உயர்த்திய கரங்களே அல்லாஹ் தங்க காப்பிட்டு சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்துவானாக. இவ்வளோ நாகரிகமான உலகத்தில் இவ்வளோ ஜிகு ஜிகு ஃபர்தாக்களுக்கு மத்தியில் இவ்வளவு ஜிகு ஜிகுன்னு மக்கனா ஷாலுக்கு மத்தியில் இந்த இடத்துல 30 பேர் அல்லாஹ் பிளைனாக வச்சிருக்கான் பாருங்க, பாக்கியசாலிகள். இப்போ மித்த பேர்லாம் இன்னையிலிருந்து முடிவெடுப்போம், அல்லாவுக்காக சொர்க்கத்தை அடையணுங்கிறதுக்காக முடிவெடுப்போம். மரணிக்கும் வரை இனி பிளைன் ஃபர்தா, பிளைன் மக்கனா. எந்த காரணத்துக்காக ஒரு ஸ்டோன் ஒட்டி இருந்தா கூட அது நரகத்துக்கான படி. நான் நரகத்துக்கு போக மாட்டேன், அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும். நான் இன்னையிலேருந்து மாற்றிக்கிறேன். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாற்றிக்கிட்டேன். மாஷா அல்லாஹ், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாற்றிக்கிட்டேன். அவங்களும் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாற்றினாங்களாம். நாமளும் இன்னைக்கு மாற்றுவோம். ஜிகு ஜிகுன்னு ஷாலில் இருக்க ஸ்டோன், ஃபர்தாவில் இருக்க ஸ்டோன், இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு பிளைன் ஃபர்தாவுக்கு மாறுறோம். என்ன சொல்றீங்க எல்லாரும்? சத்தம் பத்தலை. இன்ஷா அல்லாஹ் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். இனிமே ஸ்டோன் வச்ச ஃபர்தா போடாதீங்க. ஜிகு ஜிகுன்னு ஒரு ஸ்டோன் ஒட்டினாலும் இந்த மக்கனாவை போடாதீங்க, ஹராம். ஜிகு ஜிகு ஜிகுன்னு போட அனுமதி இல்லை. ரசூல்லா அது நமக்கு சொல்லி தரல. உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னா கத்திரிக்கோள் எடுத்து ஒரே வெட்டா வெட்டுங்க, சரியா? குழந்தைங்க செஞ்சாதான் பெரியவங்களுக்கு வழங்கும். இதை போட அனுமதி இல்லை. இந்த ஜிகு ஜிகு ஃபர்தா, ஜிகு ஜிகு மக்கனாவை யாரோ தயாரிக்கிறாங்க, முஸ்லீம் விற்கிறாங்க. இதுதான் உண்மை. ஹதீதுகள் பேசுறாங்க பிள்ளைகள். யூடியூப்ல 8 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தோடனையும் டிசைனர் ஃபர்தாவை மாட்டிக்கிட்டு வந்து இந்த கடையில் ஃபர்தா வாங்குங்க, அந்த கடையில் ஃபர்தா வாங்குன்னு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து இல்லாத அலப்பறைகள் இன்னைக்கு யூடியூப்ல. நேற்று கடையநல்லூரில் மீட்டிங் முடிச்சுட்டு தான் வர்றேன். கடையநல்லூருங்கிற ஊர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கை தூங்க பார்ப்போம். கடையநல்லூர் சமீபத்தில் பாடாப்பட்டுச்சு, கை கீழே போடலாம். வேதனையாக இருக்கு. என் ஊர்ல கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, திருட்டு நடக்குது, விபச்சாரம் நடக்குது. இதெல்லாம் எப்படி கேவலமோ, ஃபர்தா போட்டு ஹிஜாப் போட்டு டிசைனர் ஃபர்தா போட்டு டிசைனர் ஹிஜாப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடுறதும் அவ்வளோ கேவலம் தான். இதெல்லாம் கேவலம் நடக்குது, அதெல்லாம் நீங்க பார்க்கல, என்கிட்ட வந்துட்டீங்களான்னு கேட்கறது இல்லை. மிக மோசமான ஆபத்தான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். எனவே பிளைன் ஃபர்தா, பிளைன் ஹிஜாப், அல்லாவுக்கு அஞ்சி கொண்டு வாழ்றதுங்கிற விஷயத்த சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சபரிமலை பேஜ்ல எல்லா தகவல்களும் இருக்குது, அதை செய்வோம், அல்லாவுக்காக செய்வோம், விதவைகளுக்காக வேலை செய்வோம். இந்த யூடியூபையும் இன்ஸ்டாகிராமையும் கண்ட கண்ட கழுதைகள் டான்ஸ் ஆடவும் பாட்டு பாடவும் கூத்தடிக்கவும் டிசைனர் ஃபர்தா விற்கவும் டிசைனர் ஹிஜாப் விற்கவும் எதுக்கோ நல்லா சாப்பிட்டுட்டு வியூ போடுறதுக்குமா ஆக்கிட்டாளுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து மூமீன்கள் விதவைகளை காப்பாத்துறதுக்காக இந்த வேலை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மாத பங்களிப்பை தொடர்ந்து செலுத்துங்க. மரணிக்கும் வரை இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் பரக்கத் செய்யட்டும். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச அத்தனை பேருக்கும் இறைவன் நிறைய பாக்கியத்தை